நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you. Welcome to ஆச்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆங்கிலத்தில் கோல்டு ரஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. உலகம் முழுவதும் இது ரொம்ப பிரபலமான வார்த்தை. தங்க வேட்டை. காடுகளில், மலைகளில், புதர்களில் எங்கெங்கேயோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக கிராமம் கிராமமாக தேடி தேடி போனவர்கள் உண்டு. இந்த தங்க வேட்டையில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு. கண்டுபிடிக்க முடியாமல் வெறுங்கையோட திருமணம் உண்டு. சில பேருக்கு தங்கமும் கிடைச்சிருக்கு. இப்போது இந்தியா, ஓவரால் இந்தியான்னு எடுத்துட்டோம்னாவே இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்டையின் பெயர் நில வேட்டை. எங்கோ ஒரு இடத்துல ஒரு லோ மிடில் கிளாஸ் கையில் 8 லட்சம் வச்சுருக்கவங்க, 10 லட்சம் வச்சுருக்கவங்க, அல்லது ஒரு 25 லட்ச ரூபா வச்சுருக்கவங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க எப்படியாவது ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கி போட்டுட்டா வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. ஒரு காலகட்டத்தில் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ப்ரொஃபஷனலாக இதுக்குள்ளே இருந்த நிலை மாறி இன்றைக்கி எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களாக மாறி இருப்பதையும் பார்க்க முடியுது. சாதாரண நேற்று ஒரு பொட்டிகள் நின்றுட்டு 2 பேரும் கையில் கட்டிட்டு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நான் என்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறாரு. அவர்கிட்டனா யார்கிட்ட ஒருத்தர் இருக்குது, அது அவர் கண்ட்ரோலில் இருக்காட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு இடம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கிட்டா செட்டில் ஆயிடலாம். ஏன் இப்படி மக்கள் உண்மையாகவே இந்த இடத்தை வாங்க வேண்டும், வீடை வாங்க வேண்டும் என்று படாத பாடுபடுகிறார்கள்? உண்மையாகவே அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரீம் ஒர்த்தான ட்ரீமா? அதை எப்படி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி கேபிட்டலைஸ் பண்ணுது, அது எப்படி அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மிடில் கிளாஸினுடைய அல்லது லோவர் மிடில் கிளாஸினுடைய ஒரு வீடு, நிலம் என்கிற கனவு பொருளாதார ரீதியான உறுதிப்படுத்தலை அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தருவான். நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது சார். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் அசோசியேட் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலேஜில் அசோசியேட் லெக்சரர். அதை விட்டுட்டு ஏன் இது மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டீங்க, ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே? இதில் வந்து குயிக்காக லைஃப்பில் செட்டில்ட் ஆகிடலாம். குயிக் மணி. எஸ். தென் இதற்கு முன்பாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ராவல்ஸ் துறை வந்து வச்சுருந்தீங்க. வச்சுருந்தேன். பெரும்பகுதி என்னுடைய ட்ராவல்ஸில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்து முதலாளின்னு பேரளவுக்கு நான் இருந்தால் கூட இந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மட்டும்தான் முதலாளிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு தொழிலாளியாக வாழக்கூடிய ஒரு சூழல், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நலிவு ஏற்பட்ட சூழ்நிலை. சரி. நிலத்தில் முதலீடு செய்வது ஒரு சரியான ஒரு வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த தொழிலை நான் கடந்த 5 வருடமாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறேன். வேற என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்பொழுது எதற்கு இந்த தொழிலுக்குள் வந்தீர்கள்? கவர்மெண்ட் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன், கான்டாக்ட் ஒர்க் செஞ்சிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவர் வந்து அவருடைய இடத்த விற்று கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. சரி. அதை அவர் விற்று கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் லாபம் கிடைச்சிது. அந்த லாபத்தை வச்சு இந்த தொழிலை நல்லா இருக்குதுன்னு உணர்ந்து மறுபடியும் மேற்கொண்டு நான் தொழிலை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். கான்ட்ராக்ட் தொழில் செய்து கொண்டிருந்தவர் லாபம் நிறையா இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வரீங்க. வேறு? நான் ஒரு 15 இயர்ஸாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தேன், மேனேஜராக இருந்தேன். சரி. என்னுடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து சின்ன சின்ன பொருளாக விற்கிறத விட பெருசாக விற்று நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்திருக்கேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. லாபம் கிடைக்கிறது அடிப்படையில் என்னதான்? நல்ல லாபம் கிடைக்குது சார். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஓகே. நான் ஒரு இன்ஜினியர் சார். நான் இன்ஜினியர். எஸ். என்ன இன்ஜினியர்? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவுட் ஆஃப் இந்தியா. அவுட் ஆஃப் இந்தியாவிலலாம் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வேலை பார்த்துட்டு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்தீங்க? மோரோவர் இதில் வந்து யூ கேன் ஏர்ன் மணி ஆல்சோ அண்ட் யூ கேன் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். வேற என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? எதற்கு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தீர்கள்? ஐ எம் கிருஷ்ணகுமார், எம்காம் கிராஜுவேட்டு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் அந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன். இன்னொன்று அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னால் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே தான் ஒர்க் பண்ண முடியும். சரி. இதில் அன்லிமிட்டெட் இன்கம். இதில் வந்து சிஸ்டம் இல்லை. இதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்குது, ஆயிரக்கணக்கான பேப்பரில் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல போட்டால் இது எப்படி இது அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நான் ஒரு சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்க? சிஸ்டம் பண்ணி. ஓகே சார். நீங்கள்? எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நான் 94 ஒரு மளிகை கடையில் என்னோட கரியர் ஆரம்பித்தேன். அப்பப்போ என்னோட ப்ராஃபிட்ஸை சேவிங்ஸை நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ காலப்போக்கில் பார்க்க போகும்போது நான் பிஸ்னஸில் போட்ட கேபிட்டலில் நான் சம்பாரித்த தொகைக்கும் நான் லேண்டில் போட்டதுக்கு இன்றைக்கி இருக்க மார்க்கெட் வேல்யூக்கும் நான் கஷ்டப்பட்டு வரதை விட அது எனக்கு எக்ஸ்பென்ஷியல் இன்கமாக தெரிஞ்சிச்சு. ஓகே. நான் பிஎஸ்சி வரையும் படிச்சிருக்கேன், ஜுவாலஜி படித்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு 2003ல் ஒரு அமௌண்ட் எனக்கு வந்தது. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வந்து ஒரு 3 lakhs தான். அதை வச்சு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அது அந்த லேண்டுக்கு வந்து வித்தின் 3 monthsல 200% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 200%. அப்பா. ஸோ அதனால் வந்து அந்த ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ரியல் எஸ்டேட் வந்தேன்.
கடந்த ஒரு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 200% 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினே 200% லாபம். இதுதான் அடிப்படை காரணம். இருக்கு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸை விட்டுட்டு வந்தது, இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வந்தது, ஃபாரினில் வேலை பார்த்ததை விட்டுட்டு வந்தது, எல்லாத்துக்கும் பின்னாலையும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்தாலும் அதிக லாபம் இந்த தொழிலில் இருக்கிறது. இப்போ நான் திரும்ப உங்ககிட்டே வரேனா, இவங்கெல்லாம் இங்கே இருக்கவங்க பொதுமக்கள், இவங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை விளக்கலாம். ஏன் நிலம் வாங்க வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதாவது ரொம்ப ஃபூவராக, அதாவது ஒரு பலசர கடையில் வேலை பார்க்குறவங்க இருந்து இன்றைக்கி ஹையஸ்ட் லெவலில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வர்ற ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது எதில் பண்ணினா நல்லாயிருக்கும். மண்ணில் போட்ட காசு தான் வீணாகாதன்ற நிலைமையில் இருக்கிற போது இன்றைக்கி நான் வச்சிருக்கிற ஒரு 50,000 வச்சிருப்பேன், ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருப்போம். அதான் இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் இங்கேருந்து சென்னை சுற்றி இருக்கிறதுல ஒரு 60-70 கிலோமீட்டரில் ஒரு அரை கிரவுண்டு நிலம் இன்றைக்கி நான் வாங்கி போட்டேன்னால், ஒரு 60,000 ரூபாய்க்கு நான் வாங்கி போட்டேன்னால் என்னுடைய குழந்தைகள் வருகிற போது படிப்புகளுக்கு நான் அன்றைக்கி யாரையும் தேட வேண்டியதில்லை. ஓகே, ஏன்னால் அன்னைக்கு அந்த நிலத்தை விற்கிற ஒரு போது விஷயம், பிள்ளைகளுடைய படிப்புக்கு எதிர்காலத்துக்கு அது அப்படியே இருந்து போயிடும். அப்படியே இருக்கிறது. ஒன்று சூப்பர். சார்ட்ட கொடுங்க, ப்ரொஃபஸர்கிட்ட கொடுங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு லோ மிடில் கிளாஸ் லேண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? கடந்த 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தாங்களோ இன்றைக்கி எல்லாரோட லைஃபும் செட்டில்ட் ஆயிடுச்சு. அந்த லைஃப் செட்டில்மெண்ட் உங்களுக்கு எடுக்கணும்னு ஐடியா இருந்தால் ரியல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது, அதுக்கு எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குது. அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சார் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக பயனடையலாம். அது மட்டும் இல்லை சார், ஒரு சேஃப்டி. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 கிலோ நகையத்தை வெளியே போக முடியுமா? 10 டாக்குமெண்ட் வெளியே போகலாம். ரொம்ப சேஃப்டியஸ்ட் ஒன்று. உங்களுக்கு நினச்ச நேரத்தில் இமீடியட்டாக செல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி சோர்ஸ் இருக்குது. மனசுக்கு ஒரு திருப்தி சார். வாழ்க்கையில் என்ன சார் வேணும்? ஒரு திருப்தி. நானும் என் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்றத உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு 5 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். 5 கிலோ நகை வேண்டாம். 4 டாக்குமெண்ட் வீட்டு பீரோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக வரும். ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையில்லை. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான். ரொம்ப இல்லாமல் கிளியராக சொல்லிடுறேன். எதற்காக நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் காராக இருக்கட்டும், ஆடி காராக இருக்கட்டும், எனி வெஹிக்கிள் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்றீங்கன்னா அது செகண்ட் சேல்ஸ். ஆமாம், இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்றீங்கன்னா செகண்ட் சேல்ஸ். எனி ப்ராடக்ட், தங்கம் கூட வாங்கும் விலை விற்கும் விலைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நிலத்தை நீங்கள் போன வருடம் வாங்கிட்டு அதே நபர்கிட்ட நான் தானே வாங்கி கொடுத்தேன், அதே விலைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது போன வருஷங்கிறாங்க. இந்த வருஷம் அதோட ரேஞ்சே வேறங்கிறாங்க. ஸோ நிலத்தில் போடக்கூடிய முதலீடு மட்டுமே நிச்சயமான வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக இருக்குங்கிற காரணத்தால தான் இந்த தொழில் நாங்கள் வாங்குறோம். ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவர் ஊர் தாண்டி 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்டை ஏன் வாங்கணும்? ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? 10-15 வருடங்களுக்கு முன்னாலாம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி இல்லை சார். யாருங்களுக்கும் வழிகாட்டுதல் இல்லை. சரி, இவங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம். அன்னைக்கெல்லாம் வந்து 300 500 சொன்னாலும் லேண்ட், இந்த லேண்ட் எங்கே ஏறும், யாரும் எப்படின்னு யாரும் நம்பல. சரி, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் அவங்களுக்கு வழிகாட்டுறோம். எங்கள் பின்னால் வர சொல்லுங்க, அவங்க ஜெயித்து காட்டுவாங்க. ஓகே. அதாவது நீங்கள் வழிகாட்டுதலாக இருந்து இதோடைய வேல்யூ எவ்வளோ ஏறும்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு நியூலி மேரிட் கப்புள், ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஈவன் ஃபைனான்ஸ் எடுத்து வாங்கி உள்ள வரக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன். அனதர் ஒன் இஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், சேவிங்ஸ். ஆட்டோமேட்டிக்காக மாதம் இஎம்ஐ கட்டும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் வந்துடும். அண்ட் அப்ரிசியேஷன் இன் த வேல்யூ. 80 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறவருக்கு ஓகே சார். சிட்டிக்குள்ளே எங்கேயாவது 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறவருக்கு ஓகே. இருக்க பணமே 6 லட்சமா 7 லட்சமா சார் சொன்னா பாருங்க, 2 லட்ச ரூபாயா என்கிட்ட கொண்டா ப்ராடக்ட் இருக்கு. லோவர் மிடில் கிளாஸ் ஒரு லேண்ட் வாங்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆகும்னு நினைக்கிறாங்கல்ல, நீங்க உங்களுடைய லேண்டை உங்கள்ட்ட விற்கலாம். இப்போ எதற்காக இவர்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்? சிட்டி சென்னையில் வந்து இன்றைக்கி வந்து 1 கோடி 1.5 கோடி மன விற்கிட்டு இருக்குது. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. அதேமாரி இப்போ திருவள்ளூரில் வந்து இன்னும் 5 லட்ச ரூபாய்க்கு இடம் கிடச்சிட்டு இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சிங்கன்னா திருவள்ளூர் இதே நிலைமைக்கு தான் வரும். என்னென்ன காரணங்கள்னா எல்லா வசதியும் இருக்குது அந்த திருவள்ளூர். சென்னையிலேருந்து 1 மணி நேரத்தில் திருவள்ளூரை போய் சேரலாம். அதேமாரி திருவள்ளூரில் அடிப்படை வசதிகள்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு, மற்ற ஆஃபீஸு, எல்லா ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் வசதி, எல்லா பேருந்து வசதியும் இருக்குது. குடிநீர், தரமான குடிநீர். இல்லைங்க, தேங்காய் தண்ணீர்லங்க சொல்லுவீங்க திருவள்ளூர் பக்கம்லாம். சார் இப்படிலாம் நாங்கள் பேசினாதான் சார் வியாபாரம் பண்ண முடியும். இப்போ ஓகே, நான் இதை சொன்னாதான் வியாபாரம் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா கோபிநாத்துக்கு ஒரு ஃப்ளாட் விற்றுவேன். இவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் தொடங்கி, கல்வியில் தொடங்கி, பத்திரமா இருக்கும், தங்கத்தில் போட்டால் பயந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத தொடங்கி, ஃபியூச்சரை செட்டில் ஆகிக்கிறத தொடங்கி 10 மடங்கு 100 மடங்கு டெவலப்மெண்ட். இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் எவ்வளவு ஹைப்டாக காட்டப்படுது. சார் சொன்னார் 2 லட்ச ரூபாயிலேருந்து 2 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாரு. ஒரு அரை வாங்கினா 1.5 அரை கொடுப்பாங்க. எங்கே தெரியுங்களா? இந்த பக்கம் வேலூர் தாண்டி ஒரு 1/2 கோடி கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து இவர் சொன்ன மாதிரி 10 வருஷத்தில் எதுவுமே டெவலப் ஆகாது. இது வந்து இவங்களா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான். இது உதாரணம், எங்கள் அப்பா வந்து 82ல் மீனம்பாக்கத்து பக்கத்தில் ஒரு இடம் வாங்கினார் சார். இப்போ 2012. இப்போ அதனுடைய நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு சொல்லி எவ்வளோ சார்? இப்போ என்ன சார் ரேட்டு?
மீனம்பாக்கம் பக்கத்துலன்ட்டாரு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ரவுண்டு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் பக்கத்தில் ஏர்போர்ட்டு படன்னு ரேட்டு குமியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவீங்க பொதுவா? ஆமாம். பக்கத்தில் ஏர்போர்ட்டுங்க, ரேட்டு பிச்சு கும்பிங்க. இப்போ என்னடானா ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தால் விலை ஏறாதுங்கிறீங்க இப்போ. ஆனால் ஜென்ரலாக ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்டர் வேல்யூ சொல்லுவீங்க தானே? கஸ்டமருடைய மனநிலை வந்து பணத்தை இப்படி ₹1 போட்டால் ₹10 ஆகணுன்ற அந்த மனநிலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2012 சார், தோ பாருங்க ரோட்ல வண்டி போகுது, பக்கத்துல ரெண்டாவதுல ட்ரெயின் போகுது, மேல ஃபிளைட் போகுது தான் வித்தாங்க. எங்க அப்பாக்கு அதான் தெரியும். அந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாத்தீங்கன்னா 1 ஏக்கர்ல 5.25 சென்ட் உங்களுக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்னு இன்னைக்கும் தெரியாது. பிளாட்டை போட்டு அதை வந்து கரெக்டா வந்து இது நகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அம்பாள் நகர்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அந்த அம்பாள் நகர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கலை. இன்னைக்கு பார்த்தா அந்த இடம் கரீம் நகர்னு இருக்குது. அப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் இடம் வாங்கினா உயராது, கட்டாயம் உயராது. வேற என்ன எப்படியெல்லாம் ஹை பண்ணப்படுது? அவர் சொன்னார் தங்கத்தை வீட்டில் வாங்கி வச்சுட்டு பதறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. நிலத்தை வாங்கி வச்சு நிம்மதியாக தூங்கிடலாம் அப்படின்றாரு. இப்போ உண்மையிலே அப்படி தான் நடக்குதா? நியூஸ் அதாவது தங்கத்தை தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் கேஸ் கொடுத்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஏமாற்றப்பட்டோன்னு வச்சுங்களேன், சிவில் கேஸ் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த நிலம் எங்களுக்கு வரதில்லை. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நில மோசடி. ஓகேங்களா? தங்கம் உங்களுக்கு வந்துடுது. அருமையான விஷயம் சொன்னீங்க. தங்கம் வச்சுருந்தா பயம் இல்லை, நல்லா வச்சு அதை விட பயம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இப்போ நீங்கள் பேப்பரில் ஒரு 10 நியூஸ் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு நியூஸ் வேணால் நில மோசடி இருக்கலாம், 9 நியூஸ் செயின் அறுத்தாங்க, கழுத்து அறுத்தாங்க தான். உயிருக்கு, அதாவது பணத்துக்கு பாதுகாப்பான நிலம் பரவாயில்ல, உயிரே போயிடும் தங்கம் வச்சுன்னு இருந்தா. புரியுதுங்களா? ஸோ எது சேஃப்டி? நீங்கள் வந்து நிலத்தை வாங்கும்போது சரியான வக்கீல், சரியான கம்பெனி, இதை பார்த்து நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எந்த காலத்துலையும் யாருனாலையும் எடுத்துக்கிறவே முடியாது. சார் புத்திசாலித்தனம்னு சொல்கிறீங்க சார். ஒரு சின்ன விஷயம் சார், நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு இடம் வாங்கணும், நீ போய் பாருடா அப்படின்றாரு. முதல்ல ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்பேன். அதுக்கு வந்து உங்களோட நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லலை, 90% என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நேரில் வாங்க சார் நான் உங்களை காமிக்கிறேன் அப்படின்வாங்க. நான் வந்து பைக் எடுத்துகிட்டு நான் ஈசிஆர் ரோட்லேருந்து தாம்பரம் போய் நின்னுன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து ஒருத்தர் வருவார், வந்து இந்த சார் பக்கத்தில் வந்துருச்சு சார். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு சொன்ன லேண்டு வந்து காலையில் ஃபோன் பண்ணியிருப்பேன், மதியானம் போனீங்கன்னு வச்சிங்களேன் வித்துருச்சு அப்படின்வாங்க. உங்களுக்கு உள்ள ஒரு லேண்டு காமிக்கிறேன், எக்ஸலண்ட் வாட்டர் சார் அப்படின்வாங்க. அங்கே பம்பு போட்டு வச்சிருக்கிற மாதிரி குடிச்சு பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது சார். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஒரு நான் அவர் சொல்கிறார் லாபம் எங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு இல்லை சார், அவங்களுக்கு தான் லாபம். அது புரியுதுங்களா? லாபம் சம்பாதிக்கிறது அவங்க தான். ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை குறித்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இரண்டு தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பீப்புள் வெர்சஸ் பொதுமக்கள். ஸ்டேட் இன் வித் us, இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது நிலம். தங்க வேட்டை என்பது ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தது போல நில வேட்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதற்காக ஊர் தாண்டி 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் கூட தேடி தேடி வாங்குகிறார்கள் மக்கள். இஸ் இட் a real investment? பேசலாம். வேற என்ன எப்படிலாம் ஹை பண்ணப்படுது? சார், we have no other option. We have to accept their verdict. எக்ஸ்பேன்ஷன் இருக்கு, சிட்டி எக்ஸ்பேன்ஷன் இருக்கு, எல்லாமே வருது. ஆனால் இவங்க விற்கிறவங்க வந்து கரெக்டாக விற்கிறாங்களா? ஏகப்பட்ட தில்லு முள்ளு. ஆரம்பத்தில் இருந்த ப்ரமோஷனில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம், ஏரியாவில் ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் அண்டர் ப்ராப்ளம். ஒரு காமன் மேன் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கினான்னா அவனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம், செத்து சுண்ணாம்பாகி தான் வெளியே வரான் ஃபைனலாக. நீங்கள் என்னவா இருந்தீங்க? I was an executive in a bank. Now I retired. I can show several instances. ஸோ அப்போ நிறைய தில்லுமுள்ளுகள் நடக்குதுங்கிறது உங்கள் குற்றச்சாட்டு. நிறைய தில்லுமுள்ளு. வேற இந்த உலகத்தை வந்து ரொம்ப அழகாக பார்க்குறது இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் சார். என்ன பிளாட் எங்கே ப்ரொமோட் பண்ணாலும் சரி, இது மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை அருமையானது, இது மாதிரி காத்தோட்டம் கிடையாது, இது மாதிரி தண்ணி கிடையாது, இது மாதிரி வாகன வசதி கிடையாதுன்னு சொல்லி எல்லாமே அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி அட்ராக்ஷனில் உள்ளே போவோம். உள்ளே போனோடனே சார் இந்த கார்னர் ஃப்ளாட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு வந்து பேக் சைடில் தான் சார் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா பின்னாடி வர்றவன் ஃபஸ்ட்டு பின்னாடி வாங்க மாட்டான், அப்போ ஃப்ரண்ட்டில் எதற்கும் அதை தான் அவனுக்கு தள்ளணும். ஸோ அதனால் எங்களை வந்து பின்னாடி கொண்டு போய் தள்ளிடுவாங்க. சரி சார் இந்த இடம் இவ்வளோ வேக்கண்டாக இருக்கே சார் கேட்டட் கம்யூனிட்டி சார் ஃபுல்லாக போட்டிருக்கு சார்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா அந்த கேட்டே இருக்காது. அந்த கேட்டில் போட்ட செக்யூரிட்டி இருக்க மாட்டா, ஒன்றும் இருக்க மாட்டா, இவங்க வச்ச கொடி எது இருக்காது. என் ஃப்ளாட் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஃபுல்லாக புல் முளைச்சிரும். அதை மெயின்டைன் பண்ணுறேன், 3 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறேன், 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறேம்பாங்க.
அது பிறகு போனோம்னா சார் நாங்க இடத்தெல்லாம் வித்துட்டோம் சார், வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி கூலா சொல்லிடுவாங்க. அந்த இடம் பிளைனா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வேற எவனா வீடு கட்டிட்டானா அந்த இடம் ஏதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் படுற பாடு அதுக்கு மேல கஷ்டம். ஒரு கடைக்கு போறீங்க, 10 ரூபா ஒரு பொருள் வாங்குறீங்க, நல்ல பொருளான்னு 10 வாட்டி பார்க்குறீங்க. கேட்டுங்க, ஒரு நிமிஷம் கேட்டுங்க. சரி, அதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் சேர்க்குறீங்க, இந்த ஸ்கூல் எப்படி இருக்கா, இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு 10 முறை பார்க்குறீங்க. சரி, ஒரு இடம் 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்குறீங்க, அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அப்ப உங்களை நம்பி தாங்க 10 லட்ச வர்றோம். ரூபா கொடுத்து ஒரு இடம் வாங்குறேன் சார், நீங்க பார்க்கணும்ல, பலமுறை வந்து இந்த இடம் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும்ல. அப்ப 10 ரூபா கொடுத்து வாங்குற பொருளுக்கு நான் அவ்வளவு கேர் எடுக்கிறேன், 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறேன்னா அப்ப அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து என்னை எவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட்டு ரூபாய் வாங்கிட்டு போகணுங்கிறதான். ப்ரொமோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அழகா புல்லெல்லாம் வெட்டி ரோடு போட்டு ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. அதை பார்த்தோன்னா நாங்க மயங்கிடுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்றது என்ன, 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்றோங்கிறீங்க, 2வது வருஷம் வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. உங்க இடத்த முறையா நீங்க ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சா உங்க இடம் அங்கதான் இருக்கும், எங்கேயும் போகாது. செகண்ட் 13 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்குறப்போ அந்த இடத்த ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்ல ஒரு 2 மாசத்துக்கு இருக்கோ குழந்தை குட்டியோட போய் பார்த்து இடத்த பார்த்து சுத்தம் பண்ணிட்டே ஒரு பொறுப்பு உங்களுதுங்களா எங்களுதுங்களா? நிறைய தில்லுமுள்ளு இருக்குது. மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாருல்ல. நான் சொல்கிறேன், சேல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்வொகேட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நாங்கள் ஏமாத்துறோம் பொய் சொல்கிறோம் அப்படின்லாம் வந்து அவர் வந்து எப்படி சொல்ல வந்தாருல சார் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. நாங்கள் பொய்யும் சொல்லலை, ஏமாத்தவும் இல்லை. நீங்கள் பகல் கொள்ளக்காரனை பார்த்த மாதிரி எங்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸு நான் பர்சனலாக அஃபெக்ட் ஆகியிருக்கேன். சேலம் தளவாய்ப்பட்டியில், திருச்சி நாவல்பட்டியில் வந்துட்டு டைடல் பார்க் வருதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி ஒரு லேண்ட் வாங்கினாங்க. எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2008. இருங்க வரோம் இல்லையா, ஏன் ஏமாத்தீங்க எங்களை? ஒரு நிமிஷம், டைடல் பார்க் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வரும்னு சொல்லி தானே அதிகமா ஆசைப்படுறேன். ஆமாங்க, பேராசை பெருசு ஆகும். பேராசை இல்லைங்க, பேராசை இல்ல. கொடுத்த காசுக்கு இல்ல, உங்க காசு இன்னும் வரல சொல்றங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல, டைடல் பார்க்குள்ள வீடு வேணும், அதுக்கு தகுந்த பணம் கொடுங்க. அவன் ஏன் சொல்றீங்க டைடல் பார்க் வருது இங்க நிறைய வரும்? பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, யாரும் கத்தி முனையிலயோ துப்பாக்கி முனையிலயோ உங்களை இடம் வாங்க சொல்ல, வீடு வாங்க சொல்ல. நீங்க ஆவணங்களை பாரு, சரியா தான் வாங்க, இல்லன்னா வாங்கிட்டு போய் சொல்றத கேளுங்க. அந்த இடத்துல வாங்கி 1,35,000 ரூபாய் கொடுத்து நான் 2008 வாங்கின இடம் இப்போ 1,30,000 ரூபாய்க்கு போகல. சார் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பொய் சொல்லுவோம், நீ வந்து உன்னை பாத்துக்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா? இல்ல சார், அர்த்தம் இதுதான். இல்ல எங்களுக்கு பேராசைனா நீ இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம். நாங்க பேராசைப்படுவதாகவே வைத்துக்கொள்வோம். ஆனா நீங்க பொய் சொன்னீங்களா இல்லையாங்கறத தான் கேள்வி. சார் இங்க பாருங்க, நீங்க சில கம்பெனி இருக்கீங்க. எங்க ஊர்ல அருமையா ஒரு பழமொழி சொல்லுவான், கேப்பையில நெய் வெடிதுன்னா கேப்பா இருக்கீங்கடா போச்சு புத்தியே பண்ணு கேட்பான். நீங்க பாருங்க, ஒத்துக்கிட்டா உங்க மனசுக்கு பிடிச்சா அர்த்தமாகும். நிலம் வாங்கக்கூடிய அத்தனை பேரும் படித்த மேதாவிகள் இல்ல. சரி, நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்கிற நாள் இருங்க, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க வந்து உங்களுக்கு கேரண்டி, சேஃப்டி, உங்க லைஃப், உங்க வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்றீங்க. நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் யாரோ ஒரு பெரிய பணக்காரர்களுக்கோ பெரும் மேதாவிகளுக்கு வந்து நீங்க சொல்றது பொய்யா இருக்கும், அவன் புரிஞ்சுக்குமா, அவன் தப்பிச்சு போயிடுவான். என்னை மாதிரியான அப்பாவிகள், படிக்காதவன், ஏழை எளியனா இருக்க, குருவியா காசை சேர்த்து வச்சிருக்கேன். நான் சேர்த்து வச்ச காசை உன்னுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். கேட்கறவன் எது சொன்னாலும் கேட்பாருக்கு மதி என்னன்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். பொய் இல்லங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒத்துக்கல உங்க வார்த்தை சார். நீங்க இல்ல கோபி சார், நீங்க ஒரு விஷயத்தை அனுமதிக்கணும். எல்லாரும் அமைதியா இருங்க, சாரே பேசட்டும். ஒரு விஷயத்தை அனுமதிக்கணும். ரொம்ப நேரமா நீங்க மட்டும் தான் பேசுறீங்க, உங்களை அனுமதிச்சிட்டே தான் இருக்கோம். நான் சொல்லிடுறேன், ஒரு விஷயத்துக்கு பிறகு நீங்களே பேசுறா கூட நான் பேச மாட்டேன். சரி, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நிலத்துல முதலீடு போட்டு தமிழகம் முழுக்க சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சு தோத்து போன 30 பைத்தியக்காரங்களை கூட்டு வச்சுட்டு எங்களை கேள்வி கேட்காதீங்க. 3000 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களை நாங்க சொல்ல முடியும். பைத்தியக்காரங்க எல்லாம் பேச முடியாது. உட்காருங்க சார், தப்பு சார். இல்ல இல்ல, நீங்க பேச முடியாது. அவங்களை வெளிய அனுப்ப வேண்டியிருக்கும். இப்படியா பேசுவாங்க? அவங்களை வெளிய அனுப்ப வேண்டியிருக்கும். எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்ல புரியுது. இதனே நீங்க பாதிக்கப்பட்ட நாங்க வந்து பைத்தியக்காரனா? இல்ல நீங்க அப்படி பேச முடியாது. அவர் சார்பா வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். பேசு மைக் கொடுங்க சார், மைக் கொடுங்க. பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்களா? வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். நாங்க பாதிக்கப்பட்டவங்க பைத்தியக்காரன் சார், அவர் வெள்ள சட்டை போட்டுட்டீங்க பெரிய ஆளா? சார் அவர் சார்புல வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல ஆளாகாதீங்க. ஏங்க ஆளானதுக்கு காரணம் பாதிப்புக்கு ஆளாகாதீங்கன்னு தான் சொல்றோம். ஏங்க ஆளானதுக்கு காரணம் ஆவணங்களை சரிபார்க்கணும் தான் சொல்றோம். எங்களுடைய குற்றச்சாட்டு இருங்க, எங்களுடைய குற்றச்சாட்டு உங்களை மாதிரியான ஆட்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பி பாதிக்கப்பட்டதுனால தான் நாங்க இந்த பத்தி பேசிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சா நீங்க எழுந்து போனீங்கன்னா நாங்க அதை விட எழுந்து போவோம். நீங்க வந்து பேசக்கூடிய இந்த வார்த்தை வந்து ரொம்ப தப்பு. இல்ல இப்படி ஒரு வார்த்தையை பேசக்கூடாது. இல்ல முதல்ல அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க. முதல்ல அதை ஏத்துக்க முடியாது. எக்காரணம் கூட அந்த வார்த்தையை ஏத்துக்க முடியாது. எங்களை நீங்க பைத்தியக்காரனா? இல்ல
நாங்க தவறே பண்ணாத போது என்ன எங்களுக்கு பேசுறீங்க நீங்க வந்து இல்ல நாங்க தவறே பண்ணாத போது நீங்க தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு சொன்னதை நீங்க வாபஸ் வாங்குங்க சார். நிச்சயமா இருங்க உங்களை என்னுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருந்தா நிச்சயமா நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா தில்லுமுள்ளு இல்லைங்க, தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு சொன்னதை நேர்மையாக செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய யாருக்கும் கோபத்தை மூட்டும் அந்த வார்த்தை தில்லுமுள்ளுங்கிற வார்த்தை. தயவு செஞ்சு நீங்க அதை வாபஸ் வாங்கினா நானும் என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்குறேன். சரி சார், ஒரு நிமிஷம். 5000 அவரு ஐயோ ஏங்க இருங்க ஏங்க, ஏன் ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து யாருமே யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடும்போது யாருமே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மன்னிப்பு நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையே வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. கேட்டு தான் ஆகணும், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் மன்னிப்பு கேட்குறீங்க. அது எனக்கு புரியும். ஆனால் நாளைக்கு நீங்கள் இதே தவிர தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நான் அதுக்காக தான் மன்னிப்புலாம் கேட்க வேணாம். நீங்கள் ஏன்னா இவங்க அத்தனை பேருமே கோவப்படுறாங்க. மன்னிப்பு கேட்கணும் சத்தம் போடும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? பதட்டப்படாதீங்க சார், ரிலாக்ஸ் சார். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுக்கறபடி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதில்ல. உங்களை நம்பி வர்ற எண்ணெயை நீங்கள் இப்படி மோசம் பண்ணுறீங்களே நியாயமா அப்படிங்கிறதா இவங்க கேட்ட கேள்வி. இவர்கள் பேசியதில் உங்களுக்கு அபத்தமாகப்படுவது என்ன? அப்படிலாம் பெரிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கிடையாது. நிலம் என்பது என்ன? அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் மட்டும் போதும். நிலம் என்பது என்ன? நீங்கள் எதன் மீது இருக்கிறீர்களோ அதுதான் நிலம். நிலம்ங்கிறது உழைச்சு உருவாக்குன எங்களுடைய பண்பாட்டு தளம் இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் விற்க தெரிஞ்சவன், நிலத்தை விற்க தெரிஞ்சவன். எங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியாது, எங்களுக்கு இன்னும் உழைக்க மட்டுமே தெரியும். அப்படியான ஒரு இடத்துல இருந்து தான் பேசுகிறோம். குக்கிராமமாக கண்டறியப்பட்ட இந்த சென்னை நகரத்திற்கு இன்றைக்கு 373வது பிறந்தநாள் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு சென்னையும் திருவொற்றியூரும் வெவ்வேறு கிராமங்களாக அறியப்பட்டிருந்தது. இன்றைக்கு திருத்தணி வரைக்கும், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுராந்தகம் வரைக்கும், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் வரைக்கும் சென்னையோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இது எதன் மூலமாக வந்தது? நிலத்தை விற்க தெரிந்த உங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரிஞ்சது. உழைப்பவர்களுக்கு வேண்டியதை நாங்கள் கொடுத்து, காக்கை குருவிக்கு கூட கூடுகள் இருக்கிறது, மனிதருக்கு சொந்தமாக இல்லை என்பது வெட்கக்கேடு என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். இருங்க அழகான ஒரு பதில் சொல்லலாம் இதுக்கு. காக்கை குருவிகளை விரட்டினது யாரு? விரட்டினது? இங்க இருந்து காக்கை குருவிகளை விரட்டினது யாரு? செல்போன் இல்லை, செல்போன் எப்படி சொல்லுவீங்க? நீங்க நகரமா மதுராந்தகம் வரைக்கும் நீங்க போனதுனால தான் காக்கை குருவிகளை விரட்டிட்டீங்க. காக்கை குருவிகளை விரட்டல. உங்களுக்கு காக்கை குருவிக்குள்ள வீடை கொடுத்தா நீங்க வந்து வாழ்ந்துருவீங்களா? ஏங்க, காக்கை குருவிகள் வந்து கூடு கட்டுறதும் வீடு தானே. காக்கை குருவிகள் கூடு கட்டுறதும் வீடு தானே. இது டாபிக் இல்ல, நம்ம அதை விட்டு போக வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து உங்களுக்கு கேள்விக்கு அருமையான பதில் சார். நிலம் என்பது என்ன சார்? நீங்க ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணுங்க சார். இங்க இருந்தா நான் குடும்பம், என்னுடைய குழந்தைங்களோட ஒரு அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்றீங்களோ சார், அதுதான் சார் நிலம். நான் சேஃப்டியா இருக்கேன், இது என்னுடைய நிலம், என் மண், என் தாய். எப்படி ஒரு தாய் பக்கத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அது மாதிரி உங்க சொந்த மண்ணில் நின்று பாருங்க. ஏங்க, எதுக்குங்க ஒரு தாயை வைக்கணும்? நாம எதுக்கு தாயை வைக்கணும்? தாயங்கிறது நிலம் இல்லையா? அது தாயங்கிறத நீங்க சொன்னதுனால சொல்றேன். எதுக்கு தாயை விற்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்குனீங்க? உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வியே அதானே. தாயை விற்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எங்க உருவாச்சு உங்களுக்கு? உங்களுடைய ஆதங்கம் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலம் உங்கள் கையை விட்டு போகுது அப்படிங்கிறதா, இல்லை நீங்கள் இன்றைக்கி 5 ரூபா போட்டால் நாளைக்கு 50 ரூபா ஆகுன்றதா, இல்லை என்வாயர்மெண்டலி நான் பாதிக்கப்பட்டவன்றதா? சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், நிலம், அதாவது வந்து அடுக்குமாடி கட்டிடங்களாக மாறும்போதோ லே அவுட்டாக மாறும்போது என்னுடைய விவசாயம் பாதிக்குதுங்கிறதா? நீங்கள் முதல்ல பெயிண்ட் கம்பெனிக்காரனுக்கு விளம்பரக்காரனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பேருந்து பயணத்திலேயோ ஒரு கார் கம்பெனிலேயோ பார்க்கும்போது உங்களை வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரனுக்கு விளம்பரக்காரனாக தான் பார்க்குறேன். கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னொரு உலகம், இன்னொரு இது வந்து உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மனுஷனுக்கு வாழ இடம் வேணும், தொழிற்சங்கங்கள் பெருகணும், விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு போகுது. அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு இடம் தேடுறான், தொழிற்சங்கங்கள் பெருகுது, தொழிற்சாலைகள் பெருகுது. உங்களுடைய ஆதங்கம் உண்மையானது, கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோன்னா, உங்களை மாதிரியே ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் 5 ரூபா இன்றைக்கி என்கிட்ட இருக்குது, நான் இன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 1000 ரூபா என்னால் இஎம்ஐ போட்டு ஒரு லேண்டு வாங்க முடியுது 1 லட்ச ரூபாய்க்கு. 10 வருஷம் கழித்து இன்றைக்கி நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின லேண்டு 10 லட்ச ரூபா ஆகுது. எனக்கு வீட்டில் ஒரு தேவை வருது, ஒரு கல்யாணம் வருது, ஒரு படிப்பு வருது, பையனுக்கு படிப்பு வருது. அந்த நேரத்தை நான் அதை லிக்விடேட் பண்ணி அதை செலவழிக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு நடுத்தர மக்களை
சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த தொழிலை பண்ணுறாங்க. சார் சாருடைய ஆதங்கம் மதிக்கத்தக்கது. கண்டிப்பாக அவருடைய ஆதங்கத்துக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டை போட்டு மறுபடியும் நீங்கள் வித்துருவீங்களோ அப்படிங்கிற உங்களை பார்த்து எனக்கு பயம் இருக்குது. இந்த பயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என் இடத்துல எனக்கே தெரியாமல் இடம் வாங்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஒன்றுமே இல்லை. இங்கே உட்காந்து யாருமே வந்து டை கட்டலை, யாருமே டை கட்டலை. அங்கே பாருங்களேன், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் நான் உள்ளே வரும்போது நான் இன்னும் ஒரு ஆச்சரியத்தோடு வந்தேன். எல்லாருமே வெள்ளை வேட்டியும் சட்டையும் போட்டு வந்துருவாங்களோ, நான் வேற ஒரு தவறான இடத்துக்குள்ளால வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வரும்போதே கேட்டுட்டு தான் வந்தேன் நான். ஆனால் இங்கே வரும்போது டை போட்டுட்டு உட்காருக்கும் போது இவங்க கார்பரேட் உலகமாக மாறிடும். கார்பரேட் உலக சக்தியாக இவங்க மாறும்போது இவங்க யாரோட கைக்கூலியாக மாறுவாங்க? ஒரு குடியிருப்புக்கான வீட்டு மனையை வாங்கி கொடுத்து ஒரு சரியான பொருளில் முதலீடு செய்யுங்க, பிற்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி உண்மையை சொல்லி தெளிவுபட சொல்லி வாங்கிக்கிற சொல்றது எந்த வகையில் உயிருக்கு அச்சுறுத்தலான விஷயம்? அதீதமாக பயப்படுறீங்களே. நிலப்பிரபுத்துவ காலகட்டத்தில் நாங்கள் இதை யோசிக்கவே இல்லையே. நீங்கள் தான் வந்து ரியல் எஸ்டேட் ஓனராக ஏன் முன்னாடி உட்காருவீங்கன்னு சொல்லி என் சந்ததி யோசிக்கல, என் முன்னேற்றம் எனக்கு முன்னோர்கள் யோசிக்கலையே. இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல, நிலப்பிரபுத்துவ காலத்தில் நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க? உங்கள் சந்ததியும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் எதிரில் உட்காந்துருக்கோம் பாருங்க. நாம் ஒன்றா விவசாயம் பண்ணவன் 2 பேரும் எதிரில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இது எங்கே இருந்து உருவாச்சு? தமிழகத்தில் சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்தையும் கவனத்தையும் பெரிய பரபரப்பை உருவாக்கின மதுபான கடை படத்துடைய வசனகர்த்தா அவர் உழைக்கிற நிலத்தை யாரும் கட்டாயப்படுத்தி விற்க சொல்லவே இல்லை. உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இடம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் அவர் பார்க்குறாரு, நான் இதை உழுது விற்கிறத விட நான் இடத்த விற்றுட்டா எனக்கு ப்ராஃபிட்டுன்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரோட தரிசு நிலத்தை அவரோட சம்மதத்தின் பேரில் அவர் விற்று அவர் பணம் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஒன்று, ஜனத்தொகை பெருக பெருக இப்போ 2 பேர் இருக்கவங்க வீட்டில் 4 பேர் ஆகுறாங்க, 8 பேர் ஆகுறாங்க, 16 பேர் ஆகுறாங்க, 24 பேர் ஆகுறாங்க. யாருமே கூட்டு குடும்பம்ன்ற கான்செப்ட் இப்போ யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறாங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக எல்லாருக்குமே ஒரு சொந்த இடம் வேணுன்ற ஒரு நிலைமை உருவாகிறதுனால அந்த டிமாண்ட் ஏற்படுதுன்னு நான் சொல்ல வரேன். நான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு உள்ளாலையும் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப அறிவார்ந்தமாக நீங்கள் சிந்திங்க. அதோடு விட்டுடலாம் அவங்கள. 2 தரப்புகளில் மணல் பறக்கும் விவாதங்கள், கோபமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் கூட வந்து விழுகின்றன. காரணம், இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த சண்டை ஓயுமா? பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். ரியல் எஸ்டேட் வர்சஸ் பொதுமக்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லோரும் எப்படியாவது ஒரு நிலத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற பதைப்பதைப்போடு வேகமாக ஒரு ட்ரீமுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்காங்க. பட் இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதோடைய பல்வேறு டைமென்ஷன்ஸை 2 சைடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நிலம் வாங்க வேண்டும்னு இந்த தரப்பு சொல்லுது, மறுபக்கம் நிலம் வாங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, டே டு டே லைஃப்பில் நாங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கணும் இவங்க சொல்கிறாங்க. 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் திரு இளங்கோ கல்லானை அவர்கள், சமூக ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் ரியல் எஸ்டேட் பிரமுகர், நடிகர், தயாரிப்பாளர் திரு RK அவர்கள். லெட்ஸ் வெல்கம். ஸோ 2 ஸ்பெஷல் கெஸ்டையும் போகிறதுக்கு முன்னால் 1 by 1 நான் பொதுமக்கள்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி. ஊருக்கு அந்த பக்கம், அது சென்னையாக இருக்கலாம், அல்லது தமிழகத்துடைய இன்ன பிற நகரங்களாக இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய ஏதோ ஒரு நகரத்திற்கு பக்கத்தில் 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ சொல்லப்படக்கூடிய இடங்களில் 7 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு வாங்கக்கூடிய இந்த நிலம் வாங்குவதில் அல்லது அதை விற்பதில் இருக்கிற சிக்கல், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இது எவ்வளோ ஹை பண்ணப்படுது, இதில் என்ன பிரச்சனை இருக்கு? முகப்பேருக்கு பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, ஆனால் முகப்பேர்லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் முகப்பேருக்கு உண்டான காசு, கைட்லைன்ஸ் வேல்யூ உண்டான அமௌண்ட்டை நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க. 5500 வாங்கிட்டு ஒன்லி 8,880க்கு உண்டான அளவுக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4500 ஏமாற்றப்படுறோம் நாங்கள். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது அங்கேயே வந்து பெரிய அமௌண்ட் நாங்கள் லாஸ் ஆகிறோம். வேல்யூ முகப்பேர் வேல்யூ, ஆனால் இடம் கொடுக்கறது வேறொரு இடத்துல. ஐயனம்பாக்கம் அம்பத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகே. அவங்க சொன்னாங்க லைக் இப்போ லேண்ட் வாங்குனீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும்ன்றாங்க. ஸோ அதுக்கு எதுவுமே ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அன் அசம்ஷன். சரி. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இவங்க எல்லாமே வந்து ஆர் தே ஃபாலோயிங் எனி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன்? ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க, அந்த லொக்கேஷனுக்கு வாட் எவர் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த லொக்கேஷன் ப்ரைஸுக்கு எதுவுமே சம்மந்தமே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க. ஸோ நோ ஒன் இஸ் ஃபாலோயிங் எனி கைட்லைன்ஸ். பேஸ்ட் ஆன் த சரௌண்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதர் டெவலப்மெண்ட்ஸ். முகப்பேரில் இன்றைக்கி நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு இடம் வாங்கினீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் அது 8000 ரூபா ஆகிடும். ரீசனபிள் ஃபிகர்ஸ். ஐ எம் நாட் சே 5 வருஷத்தில் 50,000 ஆகிடுங்க நம்ம சொல்லலை.
reasonable figures when you're talking about, that is based on the infrastructure development, surrounding development, institutions gets இத developed. வச்சு உங்களுடைய கெஸ் தான் அது. This is the basically the guess in the sense, this is the calculation one does it. What will look this area after 5 years? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் சொல்றாரு. சரி. இப்போ ஷோலிங்கநல்லூர் தாண்டி நாவலூர் அந்த பக்கம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி. அப்போ ரோடு பக்கத்துல இருக்கிற லேண்ட் ஒரு கிரவுண்ட் வந்து why you are selling it for 1 crore? On what basis you are doing that? Sir, infrastructure development and there are market forces. Who is the market force? Sir, there is nothing there. அது just it is like அங்க போய் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. lot of development. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும் இருக்கும். அவர் சொன்னார் it is based on the market. எந்த மார்க்கெட்? It means like you are mentioning IT market. So இப்போ பாத்தீங்கன்னா IT boom based பண்ணி தான் these people are raising the prices. The market rateங்கிறது market is driven by customers like you. எவ்ரி கஸ்டமர் இன்னைக்கு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினவர் வந்து 4 வருஷம் கழிச்சு அதே 5000 ரூபாய்க்கு கண்டிப்பா விற்க மாட்டார். சரி. அவர் he looks at investment, he has paid investment on that, interest on that, he will look at a calculation. So he fixes the price for his property. The pricing also fixed by the customers. சார் ரொம்ப சிம்பிள் சார். விலை ஏறுறதுன்றது நாங்க ஃபிக்ஸ் பண்ணல சார், நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு நிமிஷம். நான் 10 ரூபா கொடுத்தா வாங்க ரெடியா இருந்தா தான் நான் 10 ரூபா சொல்ல முடியும். ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர், ஒரே ஒரு நிமிஷம். அது செகண்டரி மார்க்கெட். இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு வித்து தாங்கன்னு சொல்றேன். இட் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஆனா நீங்க ஊரு தாண்டி ஒரு 20 ஏக்கரை வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1150 மட்டுமே அப்படின்னு சொல்றீங்களே, அது கவர்மெண்டோட கைடட் வேல்யூவா? இதான் என் கேள்வி. மார்க்கெட் பேஸ் எப்படி இருக்குன்னா அங்க இருக்கிற ரெக்குயர்மெண்ட், அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அங்க இருக்கிற பப்ளிக்கோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் என்னால சொல்ல முடியும். சில இடங்கள்ல கைட்லைன் வேல்யூ அதிகமா இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கல. நாங்க என்னதான் உங்களை பேஸ் பண்ணி தான் நாங்க ஃபிக்ஸ் பண்றோம் பிரைஸ். இப்போ ஒரு ஏரியா ரூபாய்க்கு அங்க விலை போகுதுன்னா மக்கள் இப்போதான் ஒரு ஏரியா சொன்னேன், அங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒரு ரோடு சரியா கிடையாது. நீங்க நாவலூர் போய் கிட்ட 10 வருஷம் ஆச்சு. அப்போ ஏன் நீங்க அங்க வந்து 1 crore 2 crore நாவலூர் போய் 10 வருஷம் ஆச்சு. நாவலூர்ல எது இல்ல? இல்ல அது தாண்டி நான் ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்கட்டுமா? சிம்பிள் क्वेश्चन, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. மைக்க கொடுங்க சார். நாவலூர் போயிருக்கீங்களா? போய் ஆபீஸ் அங்க அங்க தான் வர்க் பண்றீங்க. ஒரு விஷயம் கேக்குறேன். மவுண்ட் ரோட்ல தியேட்டர் இருக்கு, நாவலூர் தியேட்டர் இருக்கு, ஏஜிஎஸ் இருங்க. சொல்லுங்க சார், எதை சார் டெவலப் பண்ணிட்டு நாவலூர்ல ஏன் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கீங்க? தாண்டி போங்க. அங்க என்ன வேணும்? உங்க அம்மா உங்க அப்பா அங்கேயே வந்து குடியிருப்பாங்க. அது இல்ல சார் டெவலப்மெண்ட். ஒரு வாழ்வாதாரம், நீங்க ஒரு மனிதன், உயிரா பிறந்த மனிதன் அங்க வாழ்றதுக்கு என்னெல்லாம் வாழ்வாதாரம் இருக்கும் அதெல்லாம் இந்த டெவலப்மெண்ட். நீங்க என்ன கேக்குற? என் பக்கத்துல என் மச்சான் அங்க இருக்கணும், நாவலூர் அங்க இருக்கணும், அது இருக்க மாட்டேன். நாவலூர் நான் சொல்லிறேன். நாவலூர் நீங்க போயிருக்கீங்களா? I am ready to debate. நாவலூர் நீங்க போயிருக்கீங்களா? I am ready to debate. ஒரு பர்சனுக்கு வந்து தேவையானது தியேட்டர் மட்டும் தானா? வீடு எங்க சார் உங்களுக்கு? வீடு எங்க சார்? நான் இப்போ ஆழ்வார்பேட்ல தான் இருக்கேன். ஆழ்வார்பேட்ல என்ன எதை நீங்க சொல்றீங்க டெவலப்மெண்ட்? ஆழ்வார்பேட்ல என்னலாம் இருக்கு சொல்லுங்க. ஆழ்வார்பேட்ல உங்க வீடு ஆழ்வார்பேட்ல என்ன இருக்கு சொல்லுங்க சார். எது இல்ல சொல்லுங்க. எது இல்ல? இத்தனை பேருக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். என்னக்காகல? ஆழ்வார்பேட்ல உங்க வீடு இருக்கு, ஆழ்வார்பேட்ல உங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, ஆழ்வார்பேட்ல உங்க வீட்டு பக்கத்துல தியேட்டர் இருக்கு, ஆழ்வார்பேட்ல உங்க பக்கத்துல காலேஜ் இருக்கு, ஆழ்வார்பேட்ல நீங்க வேலை செய்யறதுக்கு இடம் இருக்கு. இது எல்லாமே அங்கேயே இருக்கு. அப்புறமா என்ன சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட்? உங்க மாமா உங்க வீட்டு பக்கத்துல வச்சிக்கணுமா? அது இல்ல டெவலப்மெண்ட் சார். அங்க எதுவுமே இல்ல, அதுதான் சொல்றோம். அங்க எதுவுமே இல்ல. இத நிரூபிங்க சார். இல்ல சார், இவர் இருக்கிற ஏரியாக்கு 1 crore கொடுக்கிறது வர்த். அந்த ஏரியால அந்த டெவலப்மெண்ட் இல்லனா 1 crore எதுக்கு சார் கொடுக்கறாங்க? டிபெண்ட் சார் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? ஆழ்வார்பேட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்க. நைட் வரைக்கும் பஸ் இருக்கு, நாவலூருக்கு பஸ் கிடையாது. நான் நைட் ஷோ போயிட்டு நாவலூர்ல இருந்து வந்திருக்கேன். அங்க வந்து போலீஸ் நடமாட்டம் கிடையாது. அப்படியே நாவலூர்ல டிராஃபிக்ன்றது அப்படியே அமைஞ்சு போயிடும், அப்படியே அமைதியாக இருக்கும். சரியா? நீங்க நைட் ஷோ போயிட்டு நாவலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். நாவலூர்ல தான் எங்க பொழப்பே ஓடிட்டு இருக்கு. ஆழ்வார்பேட்டைங்கிறது மோஸ்ட் வாண்டட் பிளேஸ் இன் தமிழ்நாடு சார். நீங்க எப்படி அப்புறம் அதே மாதிரி நான் ஆழ்வார்பேட்டை நாவலூரை கம்பேர் பண்ண முடியும்? கம்பேரிசன் சார். ஆழ்வார்பேட்ல இருக்கிற வசதிகள் எல்லாமும் நாவலூர்ல இருக்கு, வருது, இன்னும் வந்துருன்ற நம்பிக்கையில தான் அங்க இன்ஃபா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் அதுதான் இருக்கு. சொல்லுங்க என்ன இல்லங்க? இல்ல சார், இல்ல இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்றது இல்ல. நான் வந்து ரீசெண்டா பொன்மார் பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல போய் ஒரு லேண்ட் பார்த்தேன். சரி. அங்க வெறும் பொட்டல் காடு, ஒண்ணுமே இல்ல. ஒரு பேசிக் நீட்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் ஒரு கரண்ட் கம்பம் கூட கிடையாது அந்த இடத்துல. சரி. அவங்க அங்க ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபீஸ் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பொட்டல் காடுன்னு சொல்லிட்டாரு முதல்ல எடுத்தோடனே. அது பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்ட்டாரு. சரி. அதுக்கப்புறமா அது வாங்கினாருன்னா போலியான ஒரு பொருளை வாங்குறதுக்கு சமம் சார். அவர் வியாபாரி சார், அவர் லாபத்துக்கே வைப்பாரு சார். நீங்க ஏன் சார் பொட்டல் காடுன்னு விமர்சனம் பண்றவர் வேணாண்டு வர வேண்டியதானே, ஏன் வாங்குறீங்க? ஏன்னா என்னால இன்னைக்கு வாடகை கொடுக்க முடியல. அதனோட இது வந்து வாடகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுக்கு பதில் நான் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு லேண்டை வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போகிறேன். ஆனால் அங்கே இவங்க வந்து
லேண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன மாதிரி ஒரு சாதாரண மக்களால் எப்படி வாங்க முடியும்? அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அளவுலயே அங்க விலை இல்லைங்கிறீங்க. இல்லை இல்லை இவர் சொன்னாரு 2000 ரூபாய்க்கு எனக்கு இடம் ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா நான் ஏன் வாங்குறேன்னு எனக்கு தேவைப்படுதுன்னு. இது வந்து ஒரு பிஸ்னஸ் சார். இந்த ப்ராடக்ட்டுக்கு அவர் சரியான விலைன்னு ஃபீல் பண்ணா அவர் வாங்கலாம், இல்ல அவர் ஃபீல் பண்ணலன்னா அது வாங்க வேண்டிய கட்டாயம் அவசியம் அவருக்கு இல்லை. இதே பொன்மாரில் 96ல் நான் 4 கிரவுண்ட் வாங்கினேன் சார். 35,000க்கு வாங்கினேன். ஆனால் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் விற்கும் போதே எனக்கு 4 கிரவுண்டும் சேர்த்து எனக்கு 2 லட்சம் ரூபா தான் கிடச்சது. சரி இப்போ வந்து ஒரு கிரவுண்டு 8 லட்சம் ரூபா போகுது. சரி. இவங்க என்ன பார்க்கணும்னா, வேளச்சேரி, அடுத்த டெவலப்மெண்ட்டு மேடவாக்கம், அடுத்தது பள்ளிக்கரணை, அதுக்கு அடுத்தது உள்ள இன்னர் என்னன்னு போட்டிங்கன்னா அடுத்தது பொன்மார் தான். அதனால் அது ஒரு கிரவுண்டு இப்போ 7 லட்ச ரூபா போகுது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாலே நான் 4 கிரவுண்டு 2 லட்சத்துக்கு தான் சார் விற்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100%, 200% அதில் லாபம் வருது. ஆமாம் வந்து ஆமாம். அப்போ இவங்கெல்லாம் அதாவது அதான் காலம் மாற மாற அவுட்ஸ்கட்ஸ் டெவலப் ஆக ஆக 100%, 200% லாபம் வருதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ரைட்டா? இது ஸோ செக்யூர்டான ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிரும். எதிர்காலத்தில் குழந்தைகளின் திருமணம், பெரியவர்களின் மருத்துவ செலவு உள்ளிட்ட எல்லாவற்றையும் இதை வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவுட்ஸ்கர்ட்ஸில் இது மாதிரி லேண்டு வாங்கி போடுறது லாபகரமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கிறதா? சென்னை அவுட்ஸ்கட்ஸில் வாங்கினா டெவலப் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. கேகே நகர் பக்கத்தில் இருக்க ராமாபுரத்தில் எங்கள் அப்பா 22 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கினார். இன்ன வரல அந்த இடத்துக்கு மெட்ரோ வாட்டரோ ட்ரைனேஜரோ கிடையாது. பக்கத்து தெருவில் இருக்க நெசப்பாக்கம் இருக்குது, பின்னாடி இருக்க போரூர் இருக்குது. சென்னையோட அவுட்ஸ்கட்ஸ் தான் அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட். இவங்க சொல்கிறது நாளைக்கு அது டெவலப் ஆகும், நாளைக்கு அது டெவலப் பண்ணுற ஒரு மாயையை காட்டி பண்ணுறாங்க. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் சொல்கிற ரேட்டுக்கு இவங்களால் விற்க முடியும். ஏன் விற்க மாட்டாங்க தெரியுமா? இவங்க பண்ணுறது இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஏரியாக்குனா ஒரு பிளான் கரெக்டாக போடணும். அந்த பிளான் இருக்குது ஒரு பிடிஓ அண்ட் தென் ஆர்ஓ அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவங்க மூலமாக அக்ரிகல்ச்சர் வந்து லேண்டை வந்து அவங்க வந்து ஹவுசிங் ஏரியாவை மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பர்சனலாக வந்து பீப்புள்ஸ் கிட்ட, சரௌண்டிங் ஏரியா பீப்புள்ஸ் கிட்ட ஹியரிங் வாங்கணும். ஹியரிங் வாங்கின பிறகு அப்புறமேட்டு அவங்க என்ஓசி கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அதுக்கப்புறமேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலயமா வந்து அந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கு தான் இருக்குது, யாருமே அப்போஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கணும். இதெல்லாம் அவங்களால லீகலாக வாங்க முடியாது. அதனால் அவங்கவுங்க லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க. அதனால் வைக்கிற ஒரு ரேட்டு ஒன்று. ஓகேவா? இது செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் மணி ப்ராஃபிட், அதுக்காக இவங்க இன்னொரு ரேட்டு கூட்டுறாங்க. இதனால தான் வந்து இவங்களால ரேட்டை கரெக்டாக விற்க முடிய தவிர இவங்க சொல்கிறபடி இவங்க ஏற்றுறாங்க அவங்க ஏற்றுறாங்க இல்லை. இவங்க கூடயே ஒரு கூட்டு களவாணி கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தெருவில் இந்த இன்னொரு தெருவில் இவங்களுக்குள்ள லிங்க்ஸ். இவங்க சொல்லுவாங்க, மச்சான் நான் இந்த இடத்துல 1500 ஃபிளாட் போட்டிருக்கேன், நீ 1500 போடு, உங்ககிட்ட போகிற வந்தால் எனக்கு ப்ராஃபிட், என்கிட்ட வந்தால் எனக்கு ப்ராஃபிட் 100 ரூபாய். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. கிளியரா டீடைல்டா அடிக்கிறார். உலகத்துல இருக்க எல்லா பிசினஸ்மேனோட ப்ராடக்ட்டும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு யாராலையும் விற்க முடியாது சார். ரைட். அதுல ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் சார். அரசாங்கம் வந்து அதே ரேட்டுக்கு அது பொருளை விற்கும் போது ஏன் உங்களால அந்த பொருளை விற்க முடியாது? ஒண்ணு ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. இது அரசாங்கத்தை இழுக்க முடியாது. நான் சொல்றேன், அதுக்கு காரணம் சொல்றேன். முகப்பேர் ஏரி திட்ட பகுதியில் 164 வீடுகளை வந்து அரசாங்கம் வெறும் 7.5 லட்சம் ரூபாயில வித்துச்சு. அதே முகப்பேர் ஏரி திட்ட பகுதியில் வந்து உங்களால வந்து 35 லட்சத்துக்கு கம்மியா விற்க முடியல. பிரைவேட் பில்டர்ஸ் அரசாங்கம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு மூலமா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பில்டிங் கட்டி பிளாட்டை வந்து 7.5 லட்சத்துக்கு விற்கும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி அது 35 லட்சம் ஆகும்? அவங்களுக்கும் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், உங்களுக்கு அதே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் தான். அவங்களுக்கு அதே சிஎம்டிஏ பிளான் தான், உங்களுக்கு அதே சிஎம்டிஏ பிளான் தான். அப்போ அவங்களும் G+3 தான் கட்டுறாங்க, நீங்களும் G+3 தான் கட்டுறீங்க. உங்களால எப்படி 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்க முடியும்? 400 மடங்கு எப்படி உங்களால ப்ராஃபிட்டை பார்க்க முடியுதுன்ற அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் ஏன் இந்த இடைவெளின்னு தான் எங்களுடைய கேள்வி, ஆதங்கம். எல்லாம் யூத் இருக்காங்களே தவிர எவ்ரிடே வெப்சைட்ல வந்து இப்போ நேற்று கூட போட்டிருக்கான், ஈசிஆர்லையும் அண்ணா நகர்லையும் இப்போ 13% டவுன் ஆயிருக்கு சார். எங்கே டிமாண்ட் இல்லையோ அவங்க வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் சார், வேளச்சேரியில் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு 6000 ரூபா போகுது. மவுண்ட் ரோட்டில் கமர்ஷியல் 18,000 போனது 6,500 ரூபாய்க்கு விற்க முடியாமல் இருக்கு. டிமாண்ட் இல்லைன்னா அந்த இடத்த யாரும் வாங்க வர மாட்டாங்க சார். இன்வெஸ்ட் பண்ணவங்க கார்பரேட்ஸ் எல்லாம். அப்போ நீங்கள் சொல்கிற தியரி படி பார்த்தா இதில் வந்து மவுண்ட் ரோடுலே வந்து விழுந்து போயிருது. ரைட்டா? மவுண்ட் ரோட்லேயே விழுந்து போயிருது, வேளச்சேரியிலே கூட விழுந்து போயிருது. அப்புறம் எப்படி கபகபன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறீங்க? மவுண்ட் ரோட்லேயே விழுந்துருதுன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் பேர் தெரியாத ஒரு ஊரில் மட்டும் எப்படி சார் வளரும்? விழுப்புரத்தில் எப்படி விலை கூடும், திண்டிவனம் பக்கத்தில் எப்படி விலை கூடும், திருச்சி பக்கத்தில் எப்படி விலை கூடும், மேல்மருவத்தூர் பக்கத்தில் விலை கூடும், தஞ்சாவூருக்கும் இதுக்கு இடையில் எப்படி விலை கூடும், கங்கை கொண்டானில் எப்படி விலை கூடும், புதுக்கோட்டை பக்கத்தில் எப்படி விலை கூடும், அரிமளத்தில் எப்படி விலை கூடும்? எப்படி சார் கூடும்? என்ன சார் எப்படி சார் ஒத்துக்க முடியுது? அது எப்படி என் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு உதவும்? சார், ஒரு கிராமம், நீங்க கிராமத்தை சுத்தி லேஅவுட் போடுறாங்க, ஆனா அந்த பக்கத்துல இருக்க லேஅவுட் எல்லாம் டெவலப் ஆகும், அந்த கிராமம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வளர்ந்த நகரங்கள் அதுக்கு மேலே வளர முடியாது, இருக்கிற இடம் தான் வளர முடியும்.
காலியா இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டேடியம் கட்டலாம், வீடு கட்டலாம், என்ன ஒண்ணு மோஸ்ட் அப்போ உங்க தியரி படி சிட்டிக்குள்ள இடம் வாங்கினா விழுந்துரும், வெளியில வாங்கினா நல்லா இருக்கும், அப்படியா? ஆழ்வார்பேட்டை இடம் நான் 60% குடிச்சுன்னா நான் நாவலூர்ல வந்து 100% கூடும். 100% கூடும். ஆமா. எப்படின்னா அப்ப சிட்டிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண கூடாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணக்கூடாது. வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணா இன்வெஸ்ட்மெண்ட்டா ஃபீல் பண்றவங்க அவுட் ஆஃப் சிட்டிக்கு தான் வெளிய. அதாவது தேவை ஒரு வீடு வேணும் சிட்டிக்குள்ள இருக்கணும்னா வேணா வாங்கிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்க ஊரை தாண்டி தான் போடணும். ஊரை தாண்டி தான் போடணும். அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போட்டா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒர்த்துன்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. எப்படி சொல்றீங்க கிடையாது? எப்படி கிடையாது? இந்த மாதிரி பிளாட்டுங்க வாங்குறது, அதாவது வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்குறது என்னைக்கா இருந்தாலும் சரிப்பட்டு வராதுங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் திருச்சி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கினேன். சரி. ஃபார்ம் லேண்ட் அவங்க விற்கும் போதே சொன்னாங்க 20 சென்ட்டு, நான் அதில் வந்து 20 மரங்களை வச்சு கொடுக்குறோம், 5 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டைன் தரோம் பண்ணி தரோன்னு. இவங்க சொல்கிற மாதிரி இந்த வீடு கட்டுற லேண்டு வாங்கலை, ஃபார்ம் லேண்ட் தான் வாங்கினேன். ஏன்னா நாளைக்கு மரம் வச்சா நல்லது, இப்போ அந்த அக்ரிகல்ச்சர்லாம் பாழாக போகுது, அட்லீஸ்ட் மரங்களாச்சும் இருக்கட்டும்னு வாங்கினேன். இன்ன வரைக்கும் அந்த இடத்துல கல்லை கூட நடலை, வாங்கியாச்சு, ரிஜிஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் அட்லீஸ்ட் வித்தாச்சும் கொடுங்கன்னா இல்லைங்க விலையெல்லாம் அவ்வளோ போலைங்க. இது அதான் நம்ம வாங்கின விலையை விட கம்மியாக இருக்குது, இது வாங்கி நான் வந்து 4 வருஷம் ஆச்சு. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாங்கின விலையை விட கம்மியாக தான் தரேங்கிறாங்க. கம்மியாக தான் இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. வேற என்ன சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கெயின்ஃபுல்லா? சொன்ன விலை வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஒரு கடம் இப்போ மீடியா ஹைப், அந்த டிஜிட்டல் ஹைப், எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் த பேப்பர் சேயிங் என்ன அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டினால பொல்யூஷன் ஃப்ரீ எவ்ரிதிங் சொல்லிட்டு சரி ஓகே அவுட் ஆஃப் த சிட்டி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாட் ஈவன் அ ஸ்மால் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாக்னன்ட். கேட்டால் இட் வில் இன்க்ரீஸ். நம்ம விற்கிறதுக்கு போனாலும் there is not even a single person who has come there. It has been cornered plot. ஓ விற்க போனா வாங்க ஆள் இல்ல. Not even a single person. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க அத? We have bought for 15 lakhs. 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்குனீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? Not even 10 lakhs I'm able to sell it. And இவங்க சொன்னாங்க that gold is a liquidation. பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு கஷ்டம்னா தான் யாராவது விற்கவே பார்ப்பாங்க. we are thinking for future investment, but this is not at all an investment. It is a insecure thing. அதுவும் அவுட்ஸ்கர்ட்ஸ் சொல்கிறாங்களே, we cannot keep going and monitoring every time. நம்ம போய் ஊர் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் in city we'll have an eye. அது என்ன ஆகுதுன்னா it is made very colorful. they are making எல்லாம் ஏன்னா எவ்வளோ பொய்யை வந்து எவ்வளோ அழகாக உண்மையாக்க முடியுமோ they are trying to maximum cheat people only. There is how many people are very honest in selling a place? எத்தனை பேர் educated people? And one of the worst experience na I bought it through one VO. He also has brought it. He was my dad's friend. 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டியை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியலை. இது ஒரு மிடில் கிளாஸுடைய குரல். ரியல் எஸ்டேட் பீப்புள் வெர்சஸ் பொதுமக்கள். இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம் கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறவர்கள் பொதுமக்கள் இரு தரப்பிலும் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் பேசுவோம். லாபகரமாக இருக்கிறதா அவுட்ஸ்கர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? நான் வாங்கியிருக்கிறது வந்து வாலாஜாபாத். சரி. இங்கேருந்து 65-70 கிலோமீட்டர். வாங்கும்போது அந்த கம்பெனிக்காரன் சொன்னா, எப்பா இவ்வளவுதான்ப்பா பைசா உனக்கு, இப்போ பின்னால வரும்போது உனக்கு அப்படியே கொட்டும் அப்படின்னா. இது கொட்டலை, மண்டையில தான் 4 கொட்டு கொட்டி விட்டுருக்கான். எப்படி கொட்டியிருக்கான் அப்படின்னா, வாங்கிட்டேன் சார் அந்த லேண்டை. அங்க போனான்னா அந்த ஊர் மக்களே இந்த மாதிரி லேண்டே இங்க கிடையாதுப்பா அப்படிங்கிறான். அது வந்து நான் வாங்கியிருக்கேன், அந்த பேப்பரை வச்சிருக்கேன், நம்பரை பாரு, டிடிசிபி அப்ரூவ்டு, பெரிய கம்பெனி என்டர்பிரைசஸ். அவன் வந்து எங்களை மட்டும் ஏமாத்துறான். அப்புறம் தான் தெரிய வந்தது அங்க இருக்கிறவங்க வாங்கி இருக்கிறவங்க அவ்வளவு பேரையும் அவன் ஏமாத்திருக்கான். அதை தவிர ஊரப்பாக்கத்துல எங்களுக்கு லேண்டை முதல்ல புக் பண்ணான். ஊரப்பாக்கத்துல புக் பண்ணிட்டு எப்பா இங்க கிடையாதுப்பா, இப்ப எல்லாருக்கும் இதாகி போச்சு. அப்புறம் உள்ள போய் கேட்கும்போது தெரிஞ்சது அது டபுள் டாக்குமெண்ட் ஆகி போச்சு அப்படின்னு எங்களை டைவர்ட் பண்ணி வாலாஜாபாத் கொண்டு போனான். வாலாஜாபாத்ல எங்களை 5 கிரவுண்ட் வாங்க வச்சான். இதே பிரைஸுக்கு அங்க 5 கிரவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, சரிப்பா ஏதோ ஒன்று வாங்கி வாங்கி ஆனமே. எவ்வளவு விலை? அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 85,000 ரூபாய். 85,000. இப்போ இது எத்தனை வருஷம் வாங்கினது? 2003ல. அது இப்ப அந்த ஊருக்கு போய் கேட்டான்னா, சார் இதெல்லாம் விலை போகாது சார், உங்க லேண்டே இல்லை சார், இங்க
உங்க லேண்டே இந்த இடத்துல இது ஒரு இஷ்யூங்க பண்ண முடியும். ஊர் தலைவரை கரெக்ட் பண்ணி நீங்க இடத்த வாங்கிட்டு போறீங்க, ஆனா ஊர்க்காரங்க உள்ள அலோ பண்றது இல்ல. இப்படி நடக்குதா இல்லையா? சார் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் அதுக்கு. இல்ல இதுக்கு வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட தடையில்லா சான்றிதழ் வாங்காம நீங்க அங்க லேஅவுட் போடவே முடியாது. ஆமா. அப்படி தடையில்லா சான்றிதழ் வாங்குறதுக்கு தலைவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு லேஅவுட் போட்டாருன்னு சொல்லி தான் அவர் நண்பர் சொல்றாரு. அவர்கள் மீது இவர்கள் உரிய புகார் கொடுத்தா நிச்சயமா உள்ள போய் தான் ஆகணும். அதுல வர வழி இல்ல, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அந்த ப்ரொமோட் பண்ணவரை வந்து நிரூபிக்கிறீங்களா நிரூபிக்க முடியாதாங்கிற விவாதத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கறது, நீங்க வாங்கி ஏமாந்தது ஒரு புறம் இருந்தாலும் இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாம். ஆனால் நீங்களேவும் எங்களோடு இணைந்து 200க்கும் அதிகமான மக்களிடம் நீங்களும் விற்பனை செய்து கொடுத்திருக்கீங்கிறது மறுக்க கூடாது. கண்டிப்பா மறுக்க கூடாது. அதனாலதான் நான் நீங்களே வித்திருக்கீங்க. அதனாலதான் நான் இந்த எஸ்டேட்ல இறங்கினேன். ஏன்னா மக்களுக்கு இந்த பக்கம் அமர்ந்து பதில் பேச வேண்டிய நீங்க மீடியாக்கள்ல பேசுறங்கறதுக்காக எதுவே நீங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு 100 கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. 100 கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. எங்க கூட இணைந்து விற்பனை செய்து லாபம் பார்த்துட்டு நீங்க அந்த பக்கம் போய் இருந்து பேசுறது என்ன நியாயம்? நான் ஒரு கிரவுண்ட் வாங்கினேன். அப்ப என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வாங்கியிருக்கீங்க, இது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட். ஏன்னா நான் அந்த நிறுவனத்தை பார்த்தேன். அப்பொழுது அந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து டாக்குமெண்ட்ஸை நான் வெரிஃபை பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஏமாந்தவனாச்சே. நான் அனைத்தையும் வெரிஃபை பண்ணேன், ப்ராப்பரா இருக்கு. அந்த ரொம்ப நன்றி, ப்ராப்பரா இருக்குன்னு சொல்லி எங்களை அது ரைட், அது கரெக்ட், அது கரெக்ட். விஷயத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் அங்குள்ள பெரிய வக்கீல் ஒருத்தர் சர்டிஃபை பண்றாரு, அவரோட போட்டோ எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் போய் என்னோட வக்கீல்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணேன். அவரு சொன்னார் பர்ஃபெக்ட்டா இருக்கு டாக்குமெண்ட், நீங்க வாங்கலாம். சரி, நம்பர் 1. அப்ப நீங்களும் அதுக்கப்புறம் நான் 5 பேருக்கு வாங்கி இருங்க வரேன். நீங்களும் ஆனா இன்னமும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுல. இப்பதான் சார் காலையில டிஸ்கஸ் பண்ணேன் அவர்கிட்ட, இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி. சார் இதுக்கு பட்டா வாங்க முடியுமா சார், எப்ப சார் கிடைக்கும், டிஸ்கஸ் பண்ணனா இல்லையான்னு கேளுங்க. 5 பேருக்கு இடம் வாங்கி கொடுத்ததுல லாபம் பாத்தீங்களா இல்லையா? இல்ல சார், நான் ஒரு பைசா லாபம் பார்க்கல. 5 பேருக்கு லாபம் சார், லாபத்துக்கு தான் அப்படியே வாங்கி கொடுத்துட்டாரா? நான் ஒரு பைசா லாபம் பார்க்கல. அந்த பைசாவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அந்த பைசாவை கொடுத்தேன். அவர் கூட அவர் சேல்ஸ் பண்ணதுக்கு ப்ரமோஷனாக அவரு என் கூட டூரே வந்திருக்காரு. 5 பேர் வச்சா குறைஞ்சு 10 பேர் வாங்கி கொடுத்தாதான் அந்த டூர் ஒரே ஒரு ப்ரமோஷன். அந்த டூர் என் கூட ஷிப்ல வந்திருக்காரு, ஃப்ளைட்ல வந்திருக்காரு. இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசி கமரை கட்டு கடிக்குதுன்னு போய் எதிரில் உட்காந்து பேசினா இது எந்த விதத்துல நியாயம்? இது ஷிப் மூலமா லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல நீ போய்க்கப்பா ஷிப்ல, நீ போய்க்க, நீ தான் எனக்கு லேண்ட் வாங்கி கொடுத்துருக்க. அந்த லேண்ட்ல வந்த பைசா இருக்க என்னுடைய ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இல்ல எல்லாம் அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் எனக்காக வேண்டி வச்சுக்கலாம். நீங்க இது எப்படி, எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க வந்து மக்கள் திருப்திக்காக நாங்க இடம் விக்கிறோம்னு சொன்னா அது போய், ஆனா நீங்க 10 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு கப்பல்ல போயிட்டு வந்தா மட்டும் சமூக சேவையா சார்? இது மிடில் கிளாஸ்னுடைய இதுல நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாயம்னு ஒண்ணு இருக்கு. மிடில் கிளாஸ் லாப வெறி பிடித்து அலைகிறது தப்பே இல்ல. இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், இருங்க சார். ஏன் உடனடியே உங்களை சொன்னவனே இவ்வளவு கோவம் வருது? வரல, கூட்டம் மாஃபியான்னு சொன்னீங்களே. சுத்தமா வரல சார். இதுல இருங்க சார், இதுல நான் என்ன பேச விரும்புறேன் சார், கேளுங்க. மிடில் கிளாஸுக்கு பணம் பண்ணணுங்கிற ஒரு லாப வெறி ஏற்பட்டு போச்சு. காரணம் அதுல நீங்களும் ஒரு ஆளு. 5 லேண்டை நீ வித்து கொடுத்தா உனக்கு 10% கமிஷன்னா நோகாம வாங்கிட்டு அப்புறம் என்ன குறை சொல்றது? மிடில் கிளாஸுக்கு லாப வெறி வந்து விட்டதா? ஆர்கே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸில் இவங்க ஹோல்சேலர்னா நீங்கள் ரீட்டைலர். நீங்கள் அந்த பணத்தை வந்து தங்கத்தில் போடலாமான்னு நினைக்கிறீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடலாமான்னு நினைக்கிறீங்க, இல்லை நிலத்தில் போடலாமான்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல இன்றைக்கே வீடு கட்டுறோம்னு சொல்லி யாரும் போய் பார்க்க போகிறதில்ல. நான் உள்பட சொத்து வாங்கினா ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் எவ்வளோ தூரம் வட்டி கிடைக்குது, ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் போட்டால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபியர் வருது. சரி, இந்த நிலத்திலையாவது போட்டு வச்சோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னால் வளர்றோம். எல்லா காமன் பீப்புளுக்கும் இருக்கிற என்ன தெரியுமா? நான் மாதம் மாதம் கஷ்டப்பட்டு 5000 10,000 வாங்குறேன், என் குடும்பத்துக்கு நான் ஒருத்தன் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பணத்தை பத்திரமா வச்சிருந்து என்ன பண்ணால் வருங்காலத்தில் என்னை காப்பாற்றும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழிச்சு இது ஏதாவது நமக்கு தந்துராதா அப்படின்னு நம்ம உட்காந்து சர்வே எடுக்கிறோம். அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் தொழில் செய்கிற எல்லாருமே லாபம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஹோல்சேலில் பண்ணுறாங்க, நீங்கள் ரீட்டைலில் பண்ணுறீங்க. அதான் உண்மை.
இந்த ரீட்டைலில் பண்ணும்போது அந்த பாதிப்பு வரும்போது தாங்க முடியாது. இப்போ எல்லாருமே வந்து லீகல் பார்க்குறோம், எல்லாம் பார்த்து தான் செய்கிறோம். இதே மாதிரி எல்லாருமே இவங்களும் வந்து அந்த சொத்துலேயே பிறந்து வாழ்ந்து பேரம்பேத்திலாம் கிடையாது. இவங்களும் ஒரு சொத்தை வாங்கி கூறு போட்டு விற்று ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? 10 அடி இது இருக்கிற இடத்துக்கு பின்னால் 1000 டிடிசிபி அப்ரூவல் கொடுக்குறான். இந்த இருக்க சாலிக்கிராமம் 9 அடி தான் இருக்குது. நான் வாங்க காமிக்கிறேன். அதுக்கு அங்கிட்டு 1 லட்சம் வீடு இருக்குது. இந்த 9 அடியில் ஒரு 2 வீலர் வந்தால் இன்னொருத்தன் போக முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாற்றம் வந்து நீங்களும் நானும் உட்காந்து செய்கிறது இல்லை. அதான் உண்மை. இப்போவும் சொல்கிறேன், இந்தியாவில் முதல் முறையாக உங்களை மாதிரி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி 15 அடி ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லி மாபெரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தீக்கு வைக்கணுங்கிறதுக்காக அகில இந்திய வீடு மற்றும் வீட்டுமனை வாங்குவோர் நலச்சங்கம்னு இந்த ஆர்த்தி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்டர், நீங்க நல்லா இருந்தாத்தான் நான் 1000 ஏக்கர் பண்ண முடியும். நிச்சயமா தவறுகள் இல்லாத மனிதன் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், நகையா இருக்கலாம், துணிக்கடையா இருக்கலாம், இன்னும் அதிகமாக எச்சரிக்கையா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கூடி பேசிதான் தவிர்க்கணுமே ஒழிய. ஐயப்பன் நீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர் சார், அதாவது ஒன்னே இதுக்கு மேல பதில் இல்ல. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருமே ஒரு விஷயத்துல புரோக்கர். என்னுடைய கல்வியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசான் புரோக்கர். இது அரை கிரவுண்ட வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு விற்க முடியலன்னு நினைக்கிறேன். நீங்களும் நானும் புரோக்கர் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதுல 100க்கு 100 லாப கருதி தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு சொல்றீங்க நான் வந்து 10 லட்சம் போட்டேன் கேட்டேன் விற்க முடியலன்னு. ஒரே ஒரு கேள்வி தரேன். அதை மார்க்கெட் பண்றதுக்கு 50% எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம், பத்திரிகையில் கொடுக்குறோம், டிவியில கொடுக்குறோம். அரை கிரவுண்ட் வாங்கி 10 வருஷம் கழிச்சு அதை விற்கும் போது 10 பைசா தரதுக்கு தயாரா இல்லாத நீங்க எப்படி விற்க முடியும்? அதே லேண்ட சார் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எடுத்துக்கிட்டு வித்து கொடுங்கன்னு சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல வித்து தரேன், மாற்றமே கிடையாது. அப்ப என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எம்ஆர்பி லெவல்ல தான் பாக்குறோம். ஆனா அவங்க எம்ஆர்பி லெவல்ல சம்பளம் வாங்கல, மார்க்கெட் பண்ணல, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணல, இல்ல அதுல இருந்து எடுக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க பிசினஸ் தெரியும் போது 5 லட்ச ரூபா காஸ்ட், 10 லட்ச ரூபாய்க்கு விற்கணும், டிவியில விளம்பரம் கொடுக்கணும், ரோடு போடணும், நீங்க சொல்ற கையூட்டும் கொடுத்தாகணும். நீங்க உணர்ச்சி விட்டு பேசிக்கிட்டே இருக்கறனால நான் வந்து அப்படியே அமைதியாவே அப்படி கேட்டுக்கிட்டே. அப்ப அமைதியா கேட்டுட்டே இருங்க, இல்ல பேசுங்க. இப்போ நான் பேசட்டுமா சார்? எனக்கு அப்படிலாம் கோவப்பட தெரியாது. ஏன் வந்து இப்படி உணர்ச்சி வசப்பட தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஒரு சில பேருக்கு உணர்ச்சி வசப்பட தெரியல, அவ்வளவுதான். என்னங்க தெரியல உங்களுக்கு? அவ்வளவு சொல்லுங்க. ஏன் நான் உணர்ச்சி வசம் பண்ணணும்? முதல்ல தேவையில்லாத சொல்லுங்க. ஏன் உணர்ச்சி வசம் பண்ணணும்? சரி, விஷயத்துக்கு வாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே நீங்க வந்து இங்க உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி. எப்பவுமே இருங்க இது நான் பேசிடுறேன் சார். ஏன் சார் நீங்க அங்க உட்கார்ந்துட்டு பேசக்கூடிய எல்லா தகவல்களுமே இருக்குல்ல, இதை வெளியே வந்து நின்றுட்டு பேசுனீங்கன்னா எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு செகண்ட் இங்க வந்து நின்று பாருங்க. கிடையாது. இங்கெல்லாம் இங்க இந்த பக்கத்துல சொல்ல, நான் சென்டர்ல வந்து நின்று பாருங்க. என்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தா உண்மை, இன்னொரு இடத்துல பொய்ங்கிறதுனா அது கருத்தே. ஒரு இடத்த விற்கிறதுக்காக வியாபாரம் பண்றதுக்காக எல்லா பொய்களையும் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் நீங்க இல்ல எல்லாருமே. இப்ப ஒரே ஒரு உதாரணம் கேட்குறேன். இங்க இதுல எத்தனை பேர் வந்து நிலத்தை சொந்தமா வச்சு விற்கிறீங்க? திரும்பி பாருங்க கோபி சார். அதாவது அப்படியே ஒரு பவர் ஆஃப் அட்டானி வாங்கிட்டு விற்கிறீங்க அப்படிங்கிறாங்க பொதுவா சார். இது ஒரே இருங்க. நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க சார் நிலத்தை? நீங்க எந்த இடத்த, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்த வாங்குறீங்க? நீங்க வாங்குற நிலம் எப்படிப்பட்ட நிலம்? நீங்க விக்கிற இடத்த நாங்க வாங்குறோம். எந்த நிலத்தை வாங்கி விக்கிற இடத்த நாங்க வாங்குறோம்? எங்க அந்த ஷோ ஆரம்பிக்கும் போது முதலாக ஒரு கேள்வி கேட்டேன் நான் உங்கள்ட்ட. நிலம்ங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன்ல. இப்ப எந்த நிலத்தை வாங்குறீங்க? வேண்டாம், நீங்க விக்கிற இடத்த நாங்க வாங்குறோம். எங்க எந்த நிலத்தை வாங்குறீங்க? நீங்க எந்த இடத்தை விக்கிறீங்க? நீங்க எந்த இடத்தை விக்கிறீங்க? எதுக்காக நாங்க விக்கிறோம் சார்? நான் இப்போ 4 பேர், ஒருத்தர் புஞ்ச நிலம் சொல்வாரு, ஒருத்தர் நஞ்ச நிலம் சொல்வாரு. எங்களுக்கு புஞ்ச நிலத்தை வாங்கி நான் விற்கிறேன். இவர் இடம் புஞ்சியா இருந்தா நான் வாங்கி விற்க போறேன், நஞ்சா இருந்தா வேணாம் விற்க போறேன். இப்போ பதில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க விக்கிற நிலங்கள் அத்தனையுமே புஞ்ச நிலங்களா? நிச்சயம். 300 அடி போட்டா கூட தண்ணி வராத ஒரு இடம் வந்து புஞ்ச நிலமா? உங்க பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்கு, 40 லட்ச ரூபா பணம் கேட்டிருப்பேன். உங்களுக்கு பக்கத்துல செய்யாறுல 2 ஏக்கர் இருக்கு. நீங்க என்கிட்ட வந்து விலை சொல்லுவீங்க, நான் வாங்கத்தான் செய்வேன். ஏன் விக்கிறீங்க? நீங்க ஏன் விக்கிறீங்க? முதல்ல தேவைகளின் அடிப்படையில் விக்கிறது இருக்குல்ல, இது வந்து எல்லா அன்றைய காலகட்டத்தில இருந்து நமக்குள்ளால நடந்துகிட்டே இருக்கு சார். அதே தான் நாங்க செஞ்சுக்கிட்டு நீங்க செய்யறதுங்கிறது என்ன செய்யறீங்கன்னா பர்பஸா பிடுங்குறீங்கன்னு நான் சொல்றேன். இது தேவையில்லாத வேலை. உங்க இடத்த ஏக்கர் 15 லட்சம் ரூபாய் விலை சொன்னீங்க.
நான் 7 நீங்க லட்சம் மறுபடியும் இங்க பாருங்க, நம்ம வந்து business பிடுங்குறீங்க பேசக்கூடிய இடத்துல என்ன உட்கார வைக்கிறாங்க? இல்ல அவர் சொல்லட்டும் அவருடைய பதில. நீங்க பிடுங்குறீங்கன்னு அர்த்தம் வேணும்ல. ஏக்கர் 15 லட்சம் ரூபாய் விலை சொல்றாரு, நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விலை கேட்கிறேன். இஷ்டம் தான் கொடுங்க, இல்லைன்னா வேளாண்ட போய் கொடுங்க. நான் பிடுங்கலையா உங்ககிட்ட? என்கிட்ட பணம் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். இஷ்டம் இருந்தால் 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுங்க, இல்லைன்னா வேற யார்கிட்ட வேணாலும் கொடுங்க. நான் எப்படி பிடுங்குறேன்னு சொல்றீங்க? இருங்க 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 எப்படி பிடுங்குறீங்கன்றீங்க? என் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்காக நான் உங்கள்ட்ட வந்து ஒரு நிலத்தை வைக்கிறேன் இல்லையா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? 15 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து கேட்கறேன். இப்போ என்னால வந்து முடியல. நான் இறங்கி 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 வரும்போது ஒரு கும்பல் என்ன சுத்துது. அதை புடுங்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. நான் உங்களை வந்து ஒரு ஒரு பிடுங்குற கும்பலா மட்டும்தான் பாக்குறேன். நான் உங்களை தனிப்பட்ட மனிதனா பார்க்கவே இல்லை. உங்க கண்ணு மாலக்கண்ணுன்றதுக்கு நாங்க ஏத்துக்கிற முடியாது. உங்க கண்ணு மாலக்கண்ணா இருக்கலாம், உங்களுக்கு எப்படி என்னங்க செய்யலாம்? செய்ய முடியும்? அதுக்கு நாங்க ஏத்துக்கிற முடியாது. உங்க கண்ணு மாலக்கண்ணு சார். புரோக்கர்கள்னு சொன்னா அது நீங்களும் உங்களுக்கு ஏதோ ஆரிஜினா பிறந்ததுல இருந்து உங்களுக்கு லேண்ட் கொடுத்த மாதிரி சொல்றீங்க. நீங்களும் யார்ட்டையும் ஒருத்தர்ட்ட தான் சார் வாங்குனீங்க லேண்ட். நீங்க யார்கிட்ட சார் வாங்குனீங்க? நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க லேண்ட்? சார் டீமிங் அண்ட் லேடிங் வாங்க. இது என்னோட அனுபவம். என்னோட அப்பா வந்து எனக்கு ஒரு சொத்து கொடுத்துருந்தாரு. எனக்கு ஒரு தொழிலில் நஷ்டம் வந்துச்சு. அந்த சொத்தை நான் விற்க வேண்டியிருந்தது. ஒரு புரோக்கர்ட்ட அந்த சொத்துக்கு பக்கத்து இடத்துக்கார அதை வாங்குறதா பிரியப்பட்டிருந்தாரு. நான் அவர்கிட்டே போய் நேரடியாக பேசிட்டேன். ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த விஷயம் வந்து ஒரு புரோக்கர் தெரிஞ்சிருச்சு. அந்த புரோக்கர் என்ன செஞ்சார், தம்பி இந்த நிலம் வந்து 3 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு 2.25 லட்சத்துக்கு முடிச்சு தரேன்னு அவர்கிட்ட பேசிட்டார். பேசிட்டு அந்த லேண்டு வந்து வேற யாரும் வாங்க முடியாதபடி கார்னர் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து கடன் அடைக்க வேண்டியிருக்கு. அப்போ என்னோட ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுது. எனக்கு லேண்டு விற்க மாட்டுது, ஆனால் ப்ரெஷர் கொடுது. அப்போ நான் வந்து லேண்டு விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ அவர் கடைசியில் தம்பி இது 2.5 லட்சத்துக்கு தான் போகும், ஒரு பார்ட்டி ரெடியாக இருக்காரு, உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வேற வழி இல்லை, வேற யாரும் வாங்க வர மாட்டாங்க. நான் 2.5 லட்சத்துக்கு முடித்தேன். முடிச்ச மறுநாளே ஒரு ஃப்ரெண்டு வந்து 2 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேங்கிற. ஓகே, இதை தான் அவர் ஐயப்பன் நீங்க பிடுங்குறதா சொன்னார். அவ்வளவுதான். எப்படி சார்? ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறது, ஒரு நெருக்கடியை உருவாக்குறது, சுத்தி யாரும் உள்ள வர முடியாத ஒரு இல்ல வர 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 உருவாக்கல சார். ஒரு நிமிஷம், இதுதான் அதாவது இந்த இடத்த ஒரு நிமிஷம் ஐயப்பன், ஒரு நிமிஷம் ஐயப்பன், உங்கள்ட்ட மைக் இல்ல. அதாவது ஒரு தட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை குறி வச்சுறது, அதை சுத்தி லாக் பண்ணிடுறது, வேற தேர்ட் பார்ட்டி உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறது. நோ 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 நோ. இப்படி நடக்கலன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு சிரிக்கும். எங்கேயும் நடக்கலாம். உங்களை பத்தி நான் கேட்கல சார். சார் பொதுவா பேச சார் தமிழ்நாடு முழுக்க இப்படி நடக்குது சார். 1-2 நடக்கலாம். 1-2 இல்லை சார், நிறைய நடக்குது சார். தமிழ்நாடு முழுக்க 1-2 இல்லை, இப்படி நிறைய நடக்குது. நீங்க வேணா செய்யாம இருக்கலாம், ரைட்டா? என்ன காரணம் கேட்டீங்க? இவருக்கு டீ கொடுங்க சார். தவறு நடக்குது சார். கேளுங்க. அதாவது வந்து 2 மைக் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். both the mics are off. keep quiet for 2 minutes. 2 நிமிஷம் அமைதியா இருங்களா. ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்களை குற்றம் சாட்டக்கூடிய பொதுமக்களுக்கும் கூட நிலத்தின் மீதான மிகப்பெரிய மோகமும் அதை வைத்து பல மடங்கு பணம் பண்ண வேண்டும் என்ற பண வெறியும் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அலசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது சமூகத்துடைய பல தளங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விற்பனையாகி கொண்டிருந்த நிலம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் கையாளக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸாக பறந்து விரிந்திருக்கிறது. இதில் சட்ட மீறல்கள் நடக்கின்றன, தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன, உயிர் பலி வரை நடக்கிறது. ஏன் இவ்வளவு மோகம் ரியல் எஸ்டேட் மீது? பேசலாம். இளங்கோ கல்லானை, இது ஒரு கல்ச்சுரலா ஒரு அடிப்படை கேள்வி ஒன்று இருக்கு. நிலம் என்பது என்னன்னு ஐயப்பன் ஆரம்பிச்சதுலேருந்து கூட இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதை கல்ச்சுரலி சோஷியலி எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? இதோட உதாரணத்தை என்னோட மகனுடைய டயலாக்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சிப்ஸ் அவங்க அம்மா கேட்டாங்க, இந்த சிப்ஸ் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னா. நோ அப்படின்னா. என்னடா அப்படின்னா, ஐ எம் செல்ஃபிஷ் ஃபார் மை ஓன் ரீசன். ஒரு பெரிய டயலாக் சார். ஒரு 5 வயசு பையன் பேசினா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் விளையாடி சொல்லலை, 5 வயசு பையன் பேசக்கூடிய இந்த அமெரிக்கன் டயலாக் அப்படி ஒரு மண்டைக்குள்ள வந்து டக்குன்னு விழுது, மீடியாவிலேருந்து வந்து விழுது. இந்த மாதிரியான ஒரு சோஷியல் சைக்காசிஸ், ஒரு கண்டேஜியஸ் சோஷியல் சைக்காசிஸ் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோ ஒர்க். ஒட்டுமொத்தமாக சம்பாதிக்க எப்போ வீடு வாங்குற, வேலைக்கு போன எப்போ வீடு வாங்குற, என்ன நடந்துட்டு இருக்குன்னா இப்போ இந்த ஸ்டேபிள் சொசைட்டி ஃப்ளூயிட் சொசைட்டியாக மாறிடுச்சு. இது வந்து ரொம்பவும் ஃப்ளோட்டிங் சொசைட்டியாக மாறினதுனால இட் இஸ் வெரி நர்வஸ்.
நான் பார்த்துட்டேன். நான் ரொம்ப சம்பாதிக்காத காலத்தில் கூட ஐ ஹவ் சீன் பீப்புள் வெரி ஸ்டேபிள், ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப நர்வஸாக இருக்கான். என்னது என்ன என்ன தேர் வாக்கிங் ஸ்டைல், தேர் டாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு கல்ச்சுரலாக இப்படி ஒரு பெரிய இது இருக்குது. அதில் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஷியல் கிரைசிஸ் நான் சொல்வேன். இங்கே சென்னையை சுற்றி நான் ஒரு தொடர்ந்து ஒரு 10 மாதம் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணேன். 10 மாதம் மட்டுமே ஃபாலோ பண்ணேன். சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் 64 மர்டர், ரியல் எஸ்டேட் மர்டர். அதில் ஊராட்சி தலைவர்களுக்குள்ளேயே மாற்றி வெட்டிக்கிட்டது வந்து ஒரு 5-6 கேஸ் இருக்கும். இந்த ஊராட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே ஒரு 5-6 பேர் இருக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் அ குண்டாயிஸ்ட் கைண்ட் ஆஃப் அ திங் தட்ஸ் கோயிங் அரவுண்ட். ரியல் எஸ்டேட் இஸ் அ குண்டாயிஸ்டிக் பிஸ்னஸ். நீங்கள் எவ்வளவு க்ளீனாக நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அது அப்படி தான் நடக்குது. இது உலகளாவிய இஷ்யூ. உலகளாவிய இஷ்யூனா எல்லாருக்குமான ஒரு கிரைசிஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூ. ஹவுசிங் ரெக்குயர்மெண்ட் என்ன? உண்மையிலே எனக்கு how much I need for a house, what is the space I need for myself. ஆனால் ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கிறது என்ன? என்னுடைய லேண்டை வந்து விற்று வெளியேறக்கூடிய நிர்பந்தம் எனக்கும் ஒரு விவசாயிக்கும் எப்படி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது? இதோடைய உள்ளூர் சக்திகள் என்ன, வெளியூர் சக்திகள் என்ன, இது எல்லாத்தோடைய இவங்க ஒரு சின்ன பீஸா இருக்காங்க, எல்லாருமே ஒரு சின்ன பீஸா இருக்காங்க. இட்ஸ் a very large issue. இது அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது. கல்ச்சுரல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நர்வஸ் ஸ்டேட்டை உருவாக்கி இருக்கு. ஒரு பயந்தவங்கொழித்தனம் எல்லாருக்குமே வந்துருச்சு. நான் நாளைக்கு செத்து போயிடுவேன், காணாமல் போயிடுவேன், என்ன சாக போகிறேன், என்ன காணாமல் போக போகிறேன். இட்ஸ் நத்திங் லைக் தட் ஆக்சுவலி. அப்படி ஒன்றும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது. எப்போ பாருங்க எல்லாருமே நாளைக்கெல்லாம் ஐ ஹேட் லாட் ஆஃப் லேடி பாசஸ். எனக்கு நிறைய விமன் பாசஸ் இருந்தாங்க. ஐயோ இது முடிக்கலன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என் ஒய்ஃப் பேசுகிற மாதிரியே இருக்கும். என்ன இல்லைன்னா என்னாச்சு ஆச்சு, ஏன் வை கான்ட் வி பி கூல், லைக் இது கூலாக இல்லாமல் பண்ணுறதுடைய டயலாக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஹாட்டாக வச்சுக்கணும். யூ ஹேவ் டு கீப் எவ்ரி திங் ஹாட் அண்ட் ஃப்ளூயிட். அப்பத்தான் இவங்களோட பிஸ்னஸ் நடக்கும். இதுதான் சோஷியல் இம்ப்ளிகேஷன். அண்ணன் தம்பிகளை வெட்டி செத்துட்டு இருக்காங்க. நிறைய லீகல் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லா கோர்ட் கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிவிலா கிரிமினலான்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாத அளவுக்கு இஷ்யூஸ் எல்லாமே, அடிதடி கேஸ்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த அண்ட்ரஸ்ட் வர்றதுக்கான காரணம் வந்து சொசைட்டி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹவுசிங் அண்ட் அர்பன் பிளானிங் அல்லது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் எல்லாத்தையும் சென்னையிலேயே கொண்டு வந்து தள்ளணும்? ஏன் சார் சென்னை நீங்கள் 373 வருஷம் சொல்றீங்க, 2500 வருஷமா மதுரை நகரம்னு இருக்கு. அன்னைக்கு அது செத்துட்டு இருக்க நகரமா இருக்கு. அங்கே ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிழைக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாம் இங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன் வரணும்? இது மாதிரியான எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் இது மல்டிபிள் லேயர்ஸ்ல இருக்கு. நம்ம மேல இருக்கக்கூடிய தப்புகள், நம்மளுடைய ஆசைகள், பேராசைகள், நிராசைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இஷ்யூவை பார்க்கணும் வெளியே. ஓகே, இந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்கு பின்னால வங்கிகளுடைய வேலை என்னவா இருக்கு? அதாவது நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு நபர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் வட்டி வசூல் பண்றதை விட யார்கிட்ட நான் வட்டி கொடுக்கலான்ற ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதுதான் அவர் நிறைய பண்ணுவார். ஏன்னா எவன்டா போனா இந்த நிறைய பணம் வரும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு. இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய ரோல் என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட்ல உங்க அசட்ஸ் எல்லாத்தையுமே லூஸ்னா ஜஸ்ட் லிக்விடா மாத்தி அதை வந்து இப்போ வங்கிகள் வந்து எந்த அசட்ஸையும் நம்புறது கிடையாது. எனக்கு தெரியும் இந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக மாறணும். இந்த அசட்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடாக மாறினாதான் தேர் லைஃப் இஸ் கோயிங் டு கோ ஆன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பேங்க்ஸ் வந்து எப்பயுமே எந்த சொசைட்டியும் ஒரு ஸ்டேபிளாக வச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. அது மூலமாக ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. எல்லாமே லோன் தான். எல்லாமே 7% 12% வட்டியை வந்து அவங்க வாங்க போகிறாங்க. வாங்கிட்டு அவங்க திருப்பி செய்ய போறாங்க. இவ்வளவு வங்கிகள், இத்தனை வங்கிகளோட ரோலையுமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்காக விழுந்துகிட்டே இருந்தது. 100 வருடம் எஸ்டாப்ளிஷ்டு லீமன் முதல் கொண்டு எல்லாருமே இதுல தான் விழுந்தாங்க. இதே நீங்க நார்வே மாதிரியான ஒரு கண்ட்ரியில வந்து ஒருவர் இந்த லைன் வீடு கட்டிலாம் வாடகைக்கெல்லாம் விட முடியாது. யூ பை அ ஹவுஸ் ஃபார் யோர் செல்ஃப். கொஞ்சம் எக்ஸஸா இன்னொரு குழந்தை இருந்தால் இன்னொரு ரூம் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். அதுக்கு மேல ஏன்னா கொஞ்சம் சோஷியலிஸ்டிக் மென்டாலிட்டி உள்ள கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. நம்ம மாதிரி கண்ட்ரில வந்து லைன் வீடு கட்டி விடு, அதுல அங்க 2 காம்ப்ளெக்ஸை கட்டி விடு, இங்க 2 கேட்டை போட்டு விடு, இங்க 2 குடோனை கட்டி விடு, அந்த வேலையெல்லாம் இது அமெரிக்கன் மாடல். நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் எவ்ரிதிங் இஸ் அன் அமெரிக்கன் மாடல். இந்த ரியல் எஸ்டேட்னால பல பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பொதுமக்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன காரணத்தினால இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டு வாங்கிடணும், எப்படியா ஒரு இடம் வாங்கிடணும், எங்கேயாவது போய் வாங்கிடணும்னு உங்களுக்கு தோணுது? எந்த ஃபேக்டர், எந்த ஃபோர்ஸ் உங்களை ப்ரெஷர் பண்ணுது? Tax saving. We are forced to do a tax saving. Okay. If you're working, if you're having a slab of 25,000 plus, you are forced to pay tax. சரி. So
the company itself will tell you do a housing thing. ஸோ மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் சேவிங். அப்புறம் நம்ம ஒரு 40 வயசுக்குள்ளே ஒரு லேண்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம 60 வயசுக்கு அப்புறம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. சரி. அந்த நேரத்தில் அதை விற்று அதில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வயசான காலத்தில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்குறோம். இல்லை அதுக்கு ஆனால் இங்கெல்லாம் சிரிக்கிறீங்க, அப்போ அது நடக்காது அதானே? ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். ஹவுஸ் ஓனர் டார்ச்சரா? ஆமாம், வாடகை வீட்டில் இருக்கும்போது நிற்காது, லைட் போடக்கூடாது, அந்த மாதிரி வாடகை அதிகமாக மாற்றி ஏற்றிட்டே போகிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதனால் வாடகை அதிகமாக கட்ட முடியலன்றதுக்காக சொந்த வீடுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் நாங்கள் இடம் வாங்கணும். ஒரு இடம் வாங்கணும். ஓகே. பயம் சார், பயம் தான் காரணம். என்ன பயம்? இன்னைக்கு எங்கேயும் ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு காசு. இன்னைக்கு அது காசாக வச்சுட்டுனா 2 வருஷம் 3 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இல்லை அது ஆஃப்டர் 2 இயர்ஸ். இதே அரக்கோணத்துலையாவது வேறு எங்கேயாவது அவுட் ஆஃப் சீட்டில் இடம் வாங்கணும்னா அட்லீஸ்ட் அந்த 3 லட்சமா 5 லட்சமா ஆகும்னு ஒரு ஆசை தான். இதே 2 வருஷம் கழிச்சு அந்த 3 லட்ச ரூபாய்க்கு என்னால் அரக்கோணத்துல இடம் வாங்க முடியாதுன்ற ஒரு பயம் தான். விரட்டுறோம், நம்ம விரட்டப்படுறோம். போய் வாங்குன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்காங்க. சோஷியல் ப்ரெஷர் தான். ஓகே, இளங்கோ சொன்னதுதான். வாங்கு, என்ன வீடு வாங்கலையா, நீ சொந்த வீட்டில் இல்லையாங்கிறதான். சார் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை சார். எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ரம்ஜான் லீவுக்கு. அவங்களோட ப்ரெஷர் என்னன்னா மேட்ரிமோனியில் போட்டு எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்கல அப்படின்றது. என்னன்னா ஒரு வீடு வாங்கு, அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். உண்மைதான். எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இன்னும் வரைக்கும் அவர் இப்போ ரிட்டையர் ஆக போகிறார் 1 இயரில். அவரோட கவலை என்ன அப்படின்னா அங்கேருந்து அவர் குவார்டர்ஸை காலி பண்ண சொன்னால் அவர் போய் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. சோஷியல் ப்ரெஷர் சார். வீட்டில் ஐ மீன் லைக் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போடுறாங்க. அவங்க ஐ மீன் தேர் கீப் இன்வெஸ்டிங் இட். ஓகே. பிகாஸ் தே எக்ஸ்பெக்ட் தட் ஆஃப்டர் சம் டைம் வந்து ஐ மீன் உங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு we get into pressure. நம்ம வாங்கலாம். சோ அவங்க எல்லாம் வாங்கி போறாங்க, நீயே சும்மா இருக்க. எஸ். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ப்ராஃபிட் மேனிபுலேஷன். எஸ். அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். கீழ வாங்க, இவட்ட கொடுங்க சார். ஒருத்தருக்கு ஒரு பையன் இருந்தா பரவாயில்ல சார். ஒவ்வொருத்தர் 2 பசங்க வச்சிருக்காங்க. சரி. இருக்கிற ஒரு வீட்டு அவனுக்கு கொடுத்துட்டா அப்ப அடுத்து என்ன பண்ணுவான்? ரைட். அப்ப எல்லாம் ஒரு சேஃப்டி வேணும் இல்லீங்களா? அதனால நாளைக்கு வந்து நம்ம பசங்களை கண்டிப்பா வாங்க முடியாது சார். இன்னைக்கு இருக்க நிலவரம் அடிப்படையில மனுஷனுக்கு பேராசைன்னு ஒண்ணு இருக்குல்ல? அதேதான் இருக்கு. அடிப்படை காரணம் அதான். யாரோ ஒருத்தன் நிலம் வாங்கி போட்டான் 3 வருஷத்துல அவனுக்கு டபுள் ஆச்சு ட்ரிபிள் ஆச்சு, எனக்கு அது மாதிரி ஆயிராதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை சராசரி மனுஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த காரணம் தான் அடிப்படை காரணம். ஓகே. ஒரு லாப ஆசை இருக்கு. சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். 300%. இதில் வந்து ஆவரேஜாக நல்ல லொக்கேஷனில் வாங்கினீங்க 50 to 60% ரிட்டர்ன். சரி. Within the period of 3 years. Okay. It's a open fact. It has to be accepted. Anomalies are there. People are cheating. Those things are there. We have to cross all those things. And if we purchase the property, definitely we will be in a better position to earn better than others. Okay. That is a proved fact. இவட்ட கொடுங்க. பொதுமக்களுடைய இந்த லாப வெறியை எப்படி பார்க்குறீங்க நீங்க? நிலமெனும் நல்லால். ஐயப்பன் கேட்டது நிலம்னா என்ன அப்படின்னு. நிலம்னா ஒரு நல்லால். நிலமெனும் நல்லா விதைச்சா அதுலேருந்து நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. இந்த உலகம் முழுக்க ரியல் எஸ்டேட் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? யார் எங்கே குடியிருக்க போகிறாங்க? இங்கே வந்து சாப்பாடு எங்கேருந்து வரும் உங்களுக்கு? விவசாயத்தையே வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து அழிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. நிலத்தை முழுக்க வாங்குறது 3 நிலத்தை அழிக்கிறாங்க இவங்க. முதல் நிலம் வந்து அங்கே முதல்ல அந்த ஒரு விவசாயிகிட்ட வந்து எப்படியாவது நெருக்கடி கொடுத்து அவரை கார்னர் பண்ணி அவர்கிட்ட வந்து நிலத்தை வாங்குறது. அதை வாங்கிட்டு முதல்ல அந்த இடத்த வந்து வெளியிலேருந்து ஒரு மண்ணை கொண்டு வர்றது. வெளியில் ஒரு ஏரியிலையோ இல்லை பெரிய குளத்துல இருந்தோ நிறைய மண் அள்ளிட்டு வருது. அந்த மேல் மண் இருக்குது, அதில் தான் நிறைய பூச்சி புழுக்கள் நிறைய உயிரினங்கள் எல்லாமே அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த மேல் மண்ணை வந்து மொத்தமாக வாரி இல்லீகலாக தான் வாடுறாங்க. எல்லாமே இல்லீகலாக வாரி கொண்டு வந்து இந்த நிலத்தில் விளைஞ்சிருக்க நெல் மற்ற சின்ன சின்ன தானியங்கள் நிறைய பூண்டு புல் எவ்வளோ இது இருக்குது. பறவைகளுக்கு அதான் உணவாவது பெரிய உணவு சுழற்சி இருக்குது அதுக்குள்ளார. அதில் கொண்டு வந்து தலைகீழாக கொட்டுறது. இப்போ அந்த நிலைமை வீணாகுது, இந்த நிலைமை வீணாகுது. இவங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் போட்டு விற்காமல் வாங்காமல் சும்மா டபுளிங்க கைமாற்றி கொடுத்துட்டு இப்போ வந்து பாழ்பட்ட நிலங்கள் மட்டும் இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்குது. அதில் வந்து எவ்வளோ விளைச்சல் போயிருக்கு. மக்களுக்கான உணவு பஞ்சத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக தான் ரியல் எஸ்டேட் வந்து மாறிட்டு இருக்கு. சார் சொல்கிறார் விளைநிலங்களை அழிக்காதீங்கன்னு. நானும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன், தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து. 15 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூரில் விளைஞ்ச நெல்லெல்லாம் இங்கே மெட்ராஸ் எடுத்துகிட்டு வர முடியாது சார். பர்மிட் வேணும் சார் ஒரு மூட்டைக்கு. அது தெரிஞ்சுங்க. இன்னைக்கு 3 போகத்துக்கு 1 போகம் கூட விளையல. எதுக்கு அந்த காலகட்டத்திலேயே ஆந்திராவிலேருந்து அரிசி அவங்க வச்சுக்கினீங்க? இன்னைக்கு விளைநிலம் 1 போகம் கூட பண்ண முடியல சார். 3 போகமும் அப்படியே கிடையாது சார். கரும்பு விளையுது சார். நீங்கள் வந்து விவசாயிகளை காப்பாற்றுவதாக தான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து இதை எதிர்க்க உட்காந்துருக்க இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கிட்ட கொடுத்துட்டோம்னா முழுக்க தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழகத்தை அவங்க மாற்றிடுவாங்க.
ஒரு நல்ல மண்ணையும் எடுத்துட்டு வந்து அங்கே இருக்க உயிரையும் கொன்று இங்கே இருக்க உயிரையும் கொன்று அப்படியே இடங்கள் எல்லாத்தையுமே இப்படி அழிச்சிட்டே போனால் என்ன ஆகுறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கும் அதில் 50% அதில் வந்து நினைக்கிறோம். இந்த மண்ணை கொட்டினா வரும்போது என்ன சொல்கிறான், சார் ஏன் சார் இப்படி வயலாக இருக்குது, ஒரு 2 அடி உயரமாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்குறது நீங்கள், அதை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கு சாம்பிள் சொல்கிறாங்க, இல்லை சார் வெறும் வயலாக போட்டு வச்சுருக்கீங்களே சார், 2 அடி போட்டு தார் ரோடு போட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு முன்னால் 5 கிலோமீட்டருக்கு மண் ரோட்டில் போய் அதுக்குள்ளே தார் ரோடு போட்டு வச்சுருக்கிறதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம. அதான் உண்மை, நம்ம ஏற்றுறோம். உண்மையிலே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட ஃபியூட்டல் ஆயிடுச்சு. சில முயற்சிகளை தவிர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சுச்சுவேஷன்றது. நான் வந்து என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு எங்கள் ஊரில் போய் திருப்பி விவசாயம் பண்ண போகிறேன்னு போயிட்டேன். ஐம் ஸ்டில் தேர். உலகம் ஃபுல்லாமே ஒவ்வொரு தொழிலுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்கள் இந்தியா மாதிரி விவசாயி அவமானப்படுத்தின எந்த தேசத்தையும் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிய ஃபுட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவன் வந்து வெளிநாடுகள் எல்லா நாடுகள்லையுமே ரொம்ப மரியாதையாக நடத்தப்படுறான். நிலம் இல்லாமல் இருக்குதா, நிலம் இருக்கிறதுனால பிரச்சனையா, இல்லை இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால பிரச்சனையான்றதே அல்ல. பாலிசி வைஸ் அக்ரிகல்ச்சரை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு டெலிபரேட்டாக பாலிசி கிரியேட் பண்ணுறாங்க. பாலிசி அதான் விவசாயத்தை வெளியேற்றுறா. இன்னைக்கு வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்க நீலாம் சின்ன ஆள்லாம் விவசாயம் பண்ண முடியாதுப்பா. 5000 ஏக்கர் வேணும். அது யார் பண்ண முடியும்? கார்பரேட்ஸ், வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். எல்லாமே டாலர்ல தான் நடக்கணும். என்ன சார் இந்த தேசத்தில் நடந்துட்டு இருக்கு? எவ்ரிதிங் ஷுட் கம் ஃப்ரம் அவுட்னா என்ன? இங்க உங்களால ஒரு மிஷினரி செய்ய முடியாது, ஒரு சின்ன டிராக்டர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு விவசாயியா சொல்றேன். ஐ அம் ஆங்கிரி at that point. விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதெல்லாம் இல்லை, விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பாலிசி இருந்தால் அதை தான் செய்யணுமே வழியே வேற என்ன பண்ண முடியும்? இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நான் இந்த நேரத்தில் பிளானிங் கமிஷனுடைய முன்னாள் உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை இங்கே வரணும்னு கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஒரு கிளியர் பிக்சரை அவரால் இதை பற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ரொம்ப கிளியராக அதை பற்றி சொல்லக்கூடியவா. வெல்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் ஐ திங்க் யூ வில் கிவ் அஸ் வெரி குட் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஒரு இடத்த வாங்கி போட்டால் நாளைக்கு சேஃபாக இருக்கலாம். பட் இஸ் இட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இது பின்னாலேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பது சரியா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 1210 மில்லியன் பீப்புள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 336 மில்லியன் வீடுகள் இருக்குது. அப்போ சராசரியாக 4 பேருக்கு ஒரு வீடு இருக்குது. இந்தியாவில் ஒரு குடும்பத்தினுடைய அளவு வந்து 5 பேர். அப்படின்னா எல்லாருக்கும் இங்கே வீடு இருக்குதுன்னு தெரியுது. நமக்கு தேவையான அத்தனை வீடுகளும் இங்கே இருக்குது. ஆனால் வீடு இல்லைன்னு ஒரு சைடில் எல்லாரும் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறோம், இன்னொரு சைடில் வீடுகளையும் மனைகளையும் விற்றுக்கிட்டே இருக்கிறோம். எங்கேருந்து இதுக்கெல்லாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு? வீடுகள் இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. ஆளே இல்லாத வீடுகள் ஒரு 3.5 கோடி இருக்கு. ஆளே இல்லாத வீடு, வேக்கண்ட் ஹவுசஸ். இந்தியாவில் வேக்கண்ட் ஹவுசஸ் 3.5 கோடி. அப்போனா இது வந்து ஒரு ஃபேர் மார்க்கெட் இல்லைன்றது தெரியுது. அப்போ நம்மள நிறைய பேர் 2வது வீடு வாங்கியிருக்கிறோம், இல்லாது 3வது மனை வாங்கியிருக்கிறோன்றது தான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு நல்லா தெரியுது. அப்போது ஒரு சிலரிடம் மட்டுமே வீடுகளும் மனைகளும் குவிந்திருக்கின்றன, பெரும்பகுதியானவர்களிடம் அது இல்லை. அப்போ அது போய் எப்படியாவது கிராப் பண்ணணும், எப்படியாவது அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து இந்த ஒரு சிலரிடமே குவிந்து இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த இம்பர்ஃபெக்ஷன் தானாகவே உள்ளே வந்துடும். அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று எக்கனாமிக்ஸில் உண்டு. சிமெட்ரிக்னா என்ன? ஒரு நிலத்தை பற்றின எல்லா அறிவும் இவங்களுக்கும் இருக்குது இவங்களுக்கும் இருக்குதுனாக்கா அங்கே பிரச்சனையே இல்லை. அதில் இருக்கிற சூட்சமங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குதோ தட் இஸ் மணி அண்ட் ஹி வில் ட்ரை டு யூஸ் தட். அண்ட் ஒன் சைட் ஹேஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, தி அதர் சைட் டசன்ட் ஹேவ். அப்போ யார்கிட்ட இருக்குதோ அவங்க இல்லாதவங்களை ஏமாற்றி தானே விற்க முடியும். அதற்கான ஒரு உந்துதல் அங்கே இருக்குல்ல. அப்போ இந்த இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. I will say the real estate is the storehouse of black money. It is the darling of speculators. ஏன் darling of speculators?
எந்த ஒரு செகண்டரி மார்க்கெட்டும் வைப்ரண்ட்டாக இல்லைன்னா, அதாவது நிலத்தை வாங்கி வாங்கி விற்கக்கூடிய ஒரு எளிதான முறை இருக்குன்னு வைங்க. தினம் நிலத்தை வாங்கலாம், தினம் விற்கலாம். எப்படி ஷேரை வாங்க முடியும் விற்க முடியுமோ அது மாதிரி தினமும் வாங்க முடியும் விற்க முடியும்னாக்கா அங்கே லெவல் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் நிலம் என்பது அந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட் மார்க்கெட்டே இல்லை. வைப்ரண்ட் செகண்டரி மார்க்கெட்டும் இல்லை, வைப்ரண்ட் பிரைமரி மார்க்கெட்டும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஸ்டாம்ப் டியூட்டியே இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கக்கூடாதுங்கிறீங்க? ஆமாம். ஸ்டாம்ப் டியூட்டியை குறைச்சிங்கனாலே 1% வச்சுப்போம். நிச்சயமாக நான் போய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா நான் 1 லட்சத்துக்கு 1000 தானே கட்டணும். அவ்வளோதான். அப்போ நான் ஏன் ஒரு கோடியான ஒரு ப்ராப்பர்ட்டியை 50 லட்சம் 40 லட்சம் பொய்ப்புலி வாங்கணும்? அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற இடைவெளி குறையும் போது கருப்பு பணம் குறையுது. கருப்பு பணம் குறைஞ்சாக்கா வைப்ரண்ட்டான ஒரு செகண்டரி மார்க்கெட் உருவாகும். அப்போ ஏன் ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கக்கூடாது? இரண்டாவது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு ஒரு நீயா நான் நடத்தினீங்கன்னா இதை விட வேகமாக அடிச்சுப்பாங்க எல்லாரும். ஏன்னா இன்னைய வரைக்கும் தீர்வு காணாத ஒரு வரி அமைப்பு முறை இருக்குனாக்கா அதுதான். அது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. கிராம பஞ்சாயத்துலேருந்து சென்னை கார்பரேஷன் வரைக்கும். கைட்லைன் வேல்யூ என்னவோ some X% of that is the property tax to be collected by the Chennai Corporation or பஞ்சாயத்து அப்படின்னு தெரிஞ்ச கைட்லைன் வேல்யூ அதிகமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகமான வரி வருவாய் வரும். ஏன்னாக்கா ஒரு இடத்தினுடைய மதிப்பு உயருதுனாக்கா அடிப்படையாக ஒரு வீட்டு மனையினுடைய மதிப்பு உயருதுன்னா என்ன காரணம்? அங்கே ஒழுங்காக தண்ணி வருது, ஒழுங்காக ரோடு போட்டிருக்கான், ஒழுங்காக சாலம் கட்டியிருக்கான், பஸ் வருது, ட்ரெயின் வருது, ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் முக்கால்வாசி விஷயங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் தான் செய்யணும். அப்போ அவங்களுக்கு வரி வருவாய் தேவைப்படுது. அந்த வரி வருவாய் பாயண்ட்டாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சிஸ்டமை கிரியேட் பண்ணணும். இதுக்கு அடிஷ்னலாக இப்போ அண்மையில் நடக்கிற சிக்கல் என்னன்னா, நகரங்கள் ஏழைகளுக்கான இடமே இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் வந்துடுச்சு. எல்லா நகரங்கள்லையுமே இந்த குடிசை மாற்று வாரியம் நகரத்தின் மைய பகுதியில் தான் இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய கட்டடங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி எல்லாமே நகரத்துக்கு வெளியில் தான் கட்டுறாங்க. அப்படின்னா இது என்ன இன்க்ளூசிவ் சொசைட்டி? என்னன்னா என் பக்கத்தில் எந்த ஏழையும் இருந்துடக்கூடாது, நீங்களாம் வெளியில் போயிருங்க. கேட்டட் கம்யூனிட்டின்னு பேசுகிறான். எவ்வளோ கொடுமையான வார்த்தை அது. அதாவது நான் வெளியில் இருக்கிற யாரையும் பார்க்கக்கூடாது, அவனும் என்னை யாரையும் பார்த்துடக்கூடாது. நான் மட்டும் மூடிய காரில் போகணும், மூடிய காரில் வரணும். இது என்ன ஒரு சொசைட்டி? எப்படி நான் இதில் கூட இருக்கிறது? புரியவே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்பில் அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு இம்பர்ஃபெக்ட் லேண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளாய்டர்ஸும் எக்ஸ்ப்ளாய்டடும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அறிவுபூர்வமான போல்டான ஒரு விஷயம். அதனால தான் 2 பக்கத்துலேருந்தும் கைத்தட்டு விழுது. இவரை நம்ம அழைத்ததனுடைய காரணமும் கூட அதுதான். எல்லாருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட லேண்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னாலே நம்ம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தான் பார்க்குறோம். ஆனால் இது கிட்டத்தட்ட உணவை பதுக்குவது போன்றது. உணவை பதுக்குவதை போல நம்மிடம் இருக்கக்கூடிய காசை வச்சு நிலத்தை பதுக்குறோம். அவங்க ஏக்கர் கணக்கில் பதுக்குறாங்க, நாம் கிரவுண்டு கணக்கில் பதுக்குறோம், அவ்வளோதான். கிராமங்களில் பொது குளம் காணாமல் போய்விட்டது, மந்தை காணாமல் போய்விட்டது, கூடுமிடம் காணாமல் போய்விட்டது. அதெல்லாம் ஒரு காலத்தில் யாருமே அக்வயர் பண்ணலைங்க, அது பாட்டுக்கு இருக்கும். ஊருக்கு பொது இடம் அது பாட்டுக்கு இருக்கு. நிலத்தின் மீது ஆசை இல்லை. அப்போ நிலத்தின் மீது ஆசை இல்லாமலே அந்த சமூகம் இருந்துச்சு போதுமான அளவுக்கு. அப்போ இவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, இவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க கிடையாது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நிலம்தான் எல்லாமும் என்கிற ஒரு டிமாண்டை கடந்த 15-20 வருஷத்தில் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் நல்லா பேசுனீங்க. பட் ரொம்ப ஆழமாக இந்த விஷயத்தை பார்த்து ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறார். அதாவது விளைநிலங்கள், அப்புறம் நிலம் என்றால் என்ன, இது விற்பனைக்குரியது மட்டும்தானான்னு நிறைய கேள்விகள் முன் வச்சார். அடிப்படையான இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வும் நியாயமும் எல்லோருக்கும் பரவ வேண்டும் என்கிற அடிப்படையில் மதுபான கடை படத்தினுடைய வசனகர்த்தா ஐயப்பனுக்கு அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். அவர் நிறைய பேரை நிறைய கேள்வி எழுப்பியிருக்கலாம். அந்த கேள்விகள் ஆழமாக கவனிக்கிற போது முக்கியமான பதிலோடு தொடர்புடையதுன்னு உணர முடியும். வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. நீயா நான் அதில் நல்லா பேசுறது அப்படிங்கிறது உண்மையை பேசுறது அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவாக கெஸ்ட்டுகளுக்கு பரிசு கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் இந்த முறை அந்த பரிசு திரு RK அவர்களுக்கு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. இந்த துறையினுடைய சிக்கல்கள், இதில் இருக்கிற நியாயங்கள் இரண்டையும் வெளிப்படையாக அந்த தொழிலில் இருந்தாலும் சொன்னதுக்கு இந்த பரிசு. வாழ்த்துக்கள் சார், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.